பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இறைவனுக்கும் என் நன்றிகளும் வாழ்த்து. நான் ஏடிசின்னு சொன்னோட இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்ப அடிஷ்னல் டெப்டி கமிஷனர் சொன்னீங்களா, அது இல்லை. ஆக்சுவலாக ஏடிசினா அது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்டோட ஷார்ட் ஃபார்ம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னல் டெப்டி கமிஷனர்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹையர் ரேங்க். ஓகே, ஏடிசி அப்படிங்கிறது எய்ட் த கேம்ப்னு சொல்றது. ஒரு கவர்னர் எங்க இருக்காரோ அந்த கேம்போட பாதுகாப்பு அதிகாரி அந்த ஏடிசி. ஓகே, ஸோ எப்பயுமே ஒரு கவர்னர் ஐடென்டிஃபை பண்றப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்ட ஒருத்தர் நிற்பார். எப்போ எந்த கவர்னர் வேணாலும் நீங்க பார்க்கலாம். இந்த லேண்ட்யார்ட் போட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பக்கத்தில் இருக்கார். அவர் தான் ஏடிசி. அவர் இல்லாம கவர்னர் எங்கேயும் வெளியில போக மாட்டார். நீங்க அவர் கவர்னரை நீங்க அப்படி பார்க்கவே முடியாது, அவர் கூட தான் பார்க்க முடியும். ஸோ சின்ன கரெக்ஷன் தான், டோன்ட் மிஸ்டேக். ஓகே, எனக்கு தெரியணும் பசங்களுக்கு, கம்மிங் அப் பசங்களுக்கும் அது தெரியணுங்கிறதுக்காக தான். தேங்க்யூ மேடம். இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னை இங்கே கொண்டாந்து உங்களுக்கெல்லாம் முன்னாடி நிப்பாட்டி ஏதோ 4 வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டின இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய டைம் இந்த இந்த காலேஜை கிராஸ் பண்ணி போகிறது உண்டு. திருக்கனூர் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்கே அடிக்கடி போவேன். அப்போ கிராஸ் பண்ணி போகிறது உண்டு. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த உஸ்டேரியை கிராஸ் பண்ணுறப்ப எல்லாருக்கும் ஒரு ஃபேசினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உஸ்டேரி தான். அது பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்கும், பீப்புள் வில் பி கம்மிங் கேதரிங், அது ஒரு என்ஜாய். ஆனால் எனக்கு என்னமோ தெரியாது, நான் எப்போ பாரு இந்த காலேஜை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்பேன். இந்த காலேஜில் பேசுகிறேங்கிறதுக்காக சொல்லலை, அது ஏன்னு எனக்கு தெரியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த காலேஜுக்குள்ளே போக மாட்டோமான்னு ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான ஒரு பிளே கிரவுண்டு, ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த கிரவுண்டு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு டைமும் நான் அது இந்த பக்கம் தான் பார்த்துட்டு போயிருக்கேனே வழியா அந்த பக்கம் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான காலேஜ் கேம்பஸ், அந்த கேம்பஸ்குள்ளே வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நர்சிங் படிக்க நீங்களாம் வந்திருக்கீங்க. ஒரு காலத்தில் நர்சிங்கிறது ஒரு சாராருக்கு மட்டுமே இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஒன்லி ஃபீமேல் தான் இருப்பாங்க. இப்போ நிறைய ஜென்ஸ் பசங்களையும் நான் பார்க்குறேன். ஒரு அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குது. அதோட எஃபெக்ட் தான் இதெல்லாம். பட் எப்படி இருந்தாலுமே சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் சிஸ்டர்ஸ் தான். ஓகே, இட்ஸ் எ ப்ரைட். நீங்களாம் அந்த ஒரு அன்பான ஒரு ஜாப்ல இருக்கிறீங்க. நீங்கள் படிச்சுட்டு உங்களோட சீனியர்ஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு ஜாப்ல தான் இருக்காங்க. நம்ம அங்கே போனோம்னாலே, ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட் எங்கே கிடைக்கணும், அந்த சிஸ்டர்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் ஒரு நோயாளி கூடயே இருக்கிறாங்க இல்லையா. அந்த டாக்டர்ஸ் வருவாங்க, செக் பண்ணுவாங்க, கொஞ்ச நாளை ஏதாச்சும் 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு டைமும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களோட வைட்டல்ஸ் செக் பண்ணுறது, எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, எப்போதுமே அவங்க கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் இது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாப்ல நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. ஒரு மனுஷன் நலிந்த நிலையில இருக்கிறப்பையும், அவன் மரணத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை உள்ள இந்த ஜாப். நிறைய பேர் அவங்களோட ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட எட்டதான் நிற்பாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு அவங்களுக்கு முடியாது, அவங்க எட்டதான் நிற்பாங்க. ஆனால் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடியவங்க. இது ஆரம்பத்திலேருந்து நீங்க எப்படி எல்லாம் நீங்க அதை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இனிமேல் தான் இருக்கும் உங்களுக்குலாம். நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஒன்ஸ் யூ கோ இன்டு தி ஜாப், நிறைய பேருக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிகழக்கூடிய முதல் மரணத்தை ஃபேஸ் பண்ற தைரியமே கிடையாது, இருக்காது. அது ஏன்னா அது நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட பராமரிப்புல நம்ம இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு மனுஷன் அங்க இருக்கிறாங்க. அவரை
பாதுகாக்க முடியல, எல்லாத்தையும் தாண்டி நம்மளால அவங்கள பாதுகாக்க முடியல. அந்த கண்ணுக்கு முன்னாடி ஒரு மரணம் நிகழும். அந்த பார்க்குறப்ப நிறைய பேருக்கு அதுக்கான வலிமையே கிடையாது, வலிமையே இருக்காது. அந்த நேரம் உங்களையும் தாண்டி, உங்களுடைய ப்ரொஃபஷனையும் தாண்டி நீங்க கொஞ்ச நாள் உடஞ்சி தான் போவீங்க. அப்படியெல்லாம் உள்ள ப்ரொஃபஷன் தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள நீங்களாம் வந்திருக்கிறீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு படிச்சு முடிச்சுட்டு முதல்ல வேலைக்கு போன ஒரு நர்ஸ் அவங்களுடைய டைரி குறிப்பிலேருந்து ஒரு 4 சென்டென்சஸ் இருக்கு. அதை நான் ஜஸ்ட் படிக்கிறேன். ஓகே. நான் 4 வருடம் நர்சிங் படிப்பை முடித்திருந்தாலும் என் கண் முன்னே ஒரு சாவு நிகழ்வதை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை. எப்போதும் இறைவனிடம் வேண்டுகிறேன், என்னுடைய பராமரிப்பில் இருக்கும் நோயாளிகள் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் தவிர உயிரற்று திரும்பக்கூடாது என்று. உங்களுக்கும் அப்படிதான் தோணும். எத்தனை நோயாளிகள் உடல் நலம் நலிஞ்சிருக்கிறப்போ உங்க பக்கத்துல இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அந்த சாவு கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இட்ஸ் எ கன்ஃபெஷன். அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கன்ஃபஸ் பண்றதுக்கு ஒரு ஃபிகர் தேவைப்படும், ஒரு மனிதன் தேவைப்படுவான். பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாது, வாழ்க்கை துணைகிட்ட சொல்ல முடியாது, பெற்ற தாய்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும், யாரோ ஒரு அன்பு நிறைந்த ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அவங்க சூஸ் பண்ற ஒரே ப்ரொஃபஷன் நீங்க தான். இந்த சிஸ்டர்கிட்ட சொல்லணும், இவங்கள்ட்ட சொல்லணும், இவங்க தான் என்னை நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துக்கிறாங்க, இவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க. வலி எப்படி இருக்கு, குறைஞ்சிருக்கா அப்படின்னு கிட்ட நீங்க போய் கேட்கிறப்ப அவங்க அணியில அவங்க ஓபன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வேதனைகளை எல்லாம் தாண்டி அவங்க சில விஷயங்களை, அவங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை, அவங்களுடைய டார்கஸ்ட் பேஜஸ் அதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களுடைய சீனியர்ஸ்ட கேட்டுப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அங்க நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. அந்த டைரி குறிப்பு கண்டினியூ ஆகுது. ஒரு 83 வயது நபர் தன்னுடைய இருதய நோய்க்காக எனது பராமரிப்பில் ஐசியூவில் இருந்தார். அவருடைய பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் கையை பிசைந்து கொண்டு ஐசியூ வாசலில் சோர்ந்து நிற்பதை நான் பார்க்கிறேன். மிகவும் போராடி அவருடைய இருதய துடிப்பை சரியாக்கினோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி 1 மணி நேரம் கூட நீடிக்கவில்லை. மீண்டும் அபாய கட்டத்துக்கு சென்றார். அவருடைய வைட்டல்ஸ் எல்லாம் சரிந்தது. எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, என் கண் முன்னே முதல் மரணம் நிகழப் போகிறது என்று. மரணத்தை பிடித்து நிறுத்த முடியாது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். எந்த விஞ்ஞானத்தாலும் அந்த சாத்தியம் இல்லை. ஆனால் மரணத்தை தள்ளி போடும் சக்தி அதற்கு இருக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தையும் அவர் தாண்டிவிட்டார். என்னையும் மீறி இறைவனிடம் கையேந்தினேன். ஒரு நர்ஸ் அவங்க படிச்ச படிப்பெல்லாம் தாண்டி இறைவன்கிட்ட கேட்கிறாங்க, இறைவா இந்த முறை அவருடைய உயிரை நீ திருப்பி கொடுத்து விடு என்று. ஆனால் என் கண் முன்னே அவருடைய மரணம் நிகழ்ந்தது. என்னையும் அறியாமல் அவருடைய மரணம் என் மனதை ஒரு உலுக்கியது என்பது உண்மை. என் கண்ணில் ஒற்றை துளி கண்ணீர் வழிந்தது. தவித்து நிற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன்? என்னை நம்பி என்னிடம் உயிரோடு ஒப்படைத்த அந்த மனிதனை நான் எப்படி உயிரற்றவராக திருப்பி கொடுப்பேன்? என்னால் அந்த மரணத்தை மறக்கவே முடியவில்லை. ஒரு நொடிக்கு முன்பு நெஞ்சு புடைத்து அவர் இழுத்த கடைசி மூச்சு இனிமேல் அது புடைக்க போவதில்லை என்ற தருணத்தை உணர்ந்த என் கைகள் சில்லிட்டு தான் போனது என்று அவர் கண்முன்னே நிகழ்ந்த ஒரு மரணத்தை விவரித்து. இதை போல பல தருணங்களை நீங்க ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு இப்படி ஒரு சவாலான ஒரு படிப்பை நீங்களாம் எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களும் என்னுடைய மகிழ்ச்சியும் தெரியும். செவிலியர்கள் என்றாலுமே நம்மளுக்கு எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது எங்களுடைய ஜெகதா சிஸ்டர் தான். எல்லாருக்கும் அப்படி ஒருத்தவங்களை ஞாபகம் இருக்கும். நான் ஜவஹர் நவோதயா பள்ளின்னு சொல்லிட்டு தங்கி படிக்கிற பள்ளியில படிச்சவன். நாங்கள் 6வதுலேயே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே எங்களை பராமரிச்சதெல்லாம் எங்களுடைய பேரண்ட்ஸ் கிடையாது. எங்களை பராமரிச்சது முழுக்க டீச்சர்ஸும் இந்த சிஸ்டர் தான். இவங்களை எப்பயுமே இந்த சிஸ்டர் தன்னுடைய ப்ரொஃபஷனையும் தாண்டி எங்களை எல்லாம் ஒரு குழந்தை மாதிரி நினைச்சாங்க. டிஸ்பென்சரியில தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும், ஏதாச்சும் ஒரு தலைவலி, கால்வலி, ஸ்போர்ட்ஸ் ஓட முடியாத அடிபட்டிருப்போம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த டிஸ்பென்சரி போய் அவங்கள ஒரு டைம் பார்த்துட்டாலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சதே கிடையாது.
அவ்வளோ ஒரு அன்பானவங்க. ஒரு நாள் கூட அவங்க கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை. இன்னைய வரைக்கும் அவங்க கோபப்பட்ட ஃபேஸே எனக்கு தெரியாது. அவ்வளோ ரொம்ப கைண்டான பர்சன். ஒரு டைம் விளையாடிட்டு இருக்கிறப்ப பந்து நெஞ்சில பட்டு நான் ரொம்ப வலியில துடிக்கிறேன். என்னை கூட்டி போய் டிஸ்பென்சரியில் சேர்க்குறாங்க. டிஸ்பென்சரியில் சிஸ்டர் தான் இருக்கிறாங்க. அவங்களும் கலங்கி போயிட்டாங்க. எனக்கு அங்கே போனோன்னா வலியோட கூறு என்னை தாண்டி நான் வந்து மயக்கம் அடைகிற ஸ்டேஜ், மயக்கம் அடைகிற நேரத்தில் அவங்க கலங்கி நிற்கிற அவங்களுடைய ஃபேஸை தான் டாக்டர்ஸ் வந்து ஒரு குழந்தை ஒரு பேஷண்ட்டை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஒரு தந்தை எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கணும், அதுமாரி தான் ஒரு பேஷண்ட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு டாக்டர்ஸ் காரணமாக இருந்தாலும் ஒரு தாய் எப்படி அந்த குழந்தையை பராமரிப்பாளோ அப்படிதான் நீங்கள் சிஸ்டர்ஸ் ஆகி நீங்கள் அந்த பேஷண்ட்டை கடைசி அவங்க ரெக்கவர் ஆகிற வரைக்கும் கூடவே இருந்து பராமரிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷனுக்குள்ளார நீங்கள் இப்போ தான் என்ட்ரு ஆகுறீங்க. ஓகே, இது எல்லாமே தாண்டி இந்த டிஸ்பென்சரிக்குள்ளார, ஒரு கிளினிக்குள்ளார, ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளார இருந்த இந்த ப்ரொஃபஷனை ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம்க்கு கொண்டு போன சில நர்சஸ் இருக்காங்க. நம்ம நர்ஸ்னோனே சொல்லிட்டு நமக்கு உலக புகழ்பெற்ற நர்சஸ்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது யாரு? நைட்டிங்கேல் தான். கைவிலக்கேந்திய அந்த காரிகையா அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. அவங்க மட்டும் ஞாபகம் வராங்க? அவ்வளோ நர்சஸ் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க. ஏன் அவங்க மட்டும் ஞாபகம் வராங்கன்னா, அந்த காலத்துல ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்கிறப்ப அதுல ஒருத்தர் அடிபடுறான், அவன் சாகுறான்னா அது வந்து அவனோட ஃபேட். அவனுக்கு வேற வழி இல்லை, அவன் அப்படிதான் சாவான். அவன் வந்து அந்த போர்ல அவன் சாகுறதுக்குன்னே பிறந்திருக்கான்னு இருந்த காலகட்டங்களில் ஒரு பார்பேரிக்கான ஒரு மென்டாலிட்டி இருந்த காலத்துல இந்த அம்மா வந்து இதை ஹாஸ்பிட்டலுக்குள்ளார கொண்டு வந்துதான் இவங்களை ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம ஃபீல்டுக்கு போய் அவங்கள சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த அதிகாரிகள்டையும் அங்க இருந்த மிலிட்ரி ஆபீசர்ஸ்டையும் போராடி அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு அவங்களுடைய சுகாதாரமான ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவங்க ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். எப்பயுமே இந்த மாரி ஒரு துறையில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கிறாருன்னா அதுக்கப்புறமும் நிறைய பேர் அதை நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் உயிரை கொடுத்து சர்வீஸ் பண்ற எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, நிறைய நர்சஸ் அப்படி இருந்தாங்க. ஆனாலும் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மட்டும்தான். உண்மைதான், அவங்களுடைய சர்வீஸ் பெரிய விஷயம் தான். அவங்க தான் ஒரு 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 குறுகிய வட்டத்தில் இருந்த இந்த சர்வீஸை ஒரு பெரிய வட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சர்வீஸ் எல்லா இடத்துலையும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் தான். அது இல்லாம சில நர்சஸ் இருந்தாங்க அந்த காலத்திலே ஃபேமஸா, கிளாரா பர்டன், மேரி பெக்கிங்ரிட்ஜ், அதுக்கப்புறம் மேரி மெஹனி, அந்த மாதிரி நிறைய நர்சஸ் அப்பயே இருந்திருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் இருட்டடி செய்துவிட்டு இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மட்டும்தான் நமக்கு தெரியும். இயற்கை பேரிடர் காலங்களில் இந்த நர்சஸோட சேவைகள் அவ்வளோ முக்கியமானது. இந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பிளேஸ்ல போயிட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தினது அவங்க தான். அதனால தான் அவங்களை ஞாபகம் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பெருந்தொற்று காலத்துல இந்த நர்சஸோட சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நாங்களும் அது கூட இருந்து பார்த்துக்கோம். நாங்களாம் எங்கேயோ தூரத்துல நின்றுக்கிட்டு யாரையும் அந்த தொற்றுக்குள்ளார போகாம நாங்க தடுத்தமே ஒழிய, தொற்று வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல எந்நேரமும் சிகிச்சையில் இருக்கிறப்ப 24 மணி நேரமும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த தொற்று கூடயே அவங்க வாழ்ந்தாங்க. உங்களோட சீனியர்ஸ்லாம் கேட்டு பாருங்க, அவங்களாம் வந்து பேசியிருப்பாங்க, அவங்களாம் இன்டராக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சிங்கத்தை போய் அந்த புகையிலேயே போராடுற ஒரு வீரன் இருக்காங்க, அவனுக்கு நிகரானது அவங்களுடைய சர்வீசஸ்லாம். எப்போதுமே அவங்க கூட தான் இருக்கும். டாக்டர் கூட வருவாரு, வந்து பார்த்துட்டு எப்படி இருக்காருன்னு கேட்டுட்டு எட்ட போயிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேலை தான் அவங்களுக்கு. பட் எப்போதுமே அந்த இடத்துலயே இருந்த நர்சஸை பத்தி நினைச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் தங்களோட இன்னுயிரை தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அவ்வளோ மகத்தான சர்வீஸ் வந்து உங்களுடைய சர்வீஸ். அது மட்டும் இல்லாம காவல்துறைக்கும் இந்த செவிலியர் துறைக்கும் ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. எப்பயுமே நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 24 மணி நேரமும் சர்வீஸ் உண்டு. நம்மளுக்கு எப்பயுமே நம்ம டியூட்டியில தான் இருப்போம். எப்பயுமே நம்மளுக்கு சர்வீஸ் தான். நம்ம எவ்வளோ நம்ம ஆஃப் டியூட்டியில இருந்தாலும் நம்மளுக்கு சர்வீஸ் தான்.
நம்ம ஒரு டூர் போறோம், வெளியில போறோம், அங்க யாரோ ஒரு பாதிக்கப்படுறாங்க, அங்கேயும் நாம வந்து சர்வீஸ் தான் பண்ணுவோம். நம்மளுக்கு ரெஸ்டே கிடையாது. நம்மளுடைய பசி, தூக்கம் இது எல்லாத்தையும் மறந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய 2 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா, ஒன்று வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும், இன்னொன்று இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அதுலேயும் பர்டிகுலரா இந்த நர்சிங் டிபார்ட்மெண்ட். இவங்க எப்போதுமே நம்மளுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது, நம்மளுடைய குடும்பம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, நம்மளுடைய நண்பர்கள் முக்கியம் கிடையாது, நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு முக்கியம்னா சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி. அது மட்டும்தான் நம்ம காலத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். டெய்லியும் சர்வீஸ் பண்ணக்கூடிய நர்சஸ் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரிசால ஒரு டைம் வந்து ரமீலா அப்படின்ட்டு ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் ஒரு கேம்ப் அட்டன் பண்றதுக்காக அந்த மலை கிராமங்களுக்கு அவங்க போறாங்க. பஸ்ல போறப்ப ஒரு அனிமிக்கான ஒரு சைல்டை பாக்குறாங்க. ஒரு சின்ன பையன், அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். ரொம்ப அனிமிக்கா இருக்கான். அவன் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கான். கண்ணம்லாம் ஒட்டி போயிருக்கு, வயிறு ஒட்டி போயிருக்கு. நல்லா பாக்குறாங்க, இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க ஏதோ கேம்ப் அட்டன் பண்றதுக்காக அவங்க அதை கடந்து போயிட்டாங்க. ஆனா போன பிறகு அவங்களுக்கு மைண்ட் ஃபுல்லா அவனுடைய ஃபேஸ் மட்டும்தான் ஞாபகம் இருந்துட்டு இருக்கு. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் முதல் வேலையா அதே பஸ்ல ஏறி போய் அவன் எந்த ஸ்டாப்பிங்ல இறங்கினானோ அந்த ஸ்டாப்பிங்ல போய் அவங்க இறங்குறாங்க. இறங்கி போயிட்டு அங்க அவன் பக்கத்துல அந்த ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல போயிட்டு அந்த இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்தேன்னு சொன்னா, அவங்களுக்கு யார் என்னன்னுலாம் தெரியல. அந்த பிரின்சிபல் ஹெல்ப் பண்றாரு. கம்ப்ளீட் கிளாஸஸ் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பையனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு கிளினிக்ல போய் டெஸ்ட் பண்ணா அவனோட ஹீமோகுளோபின் லெவல் 2 அந்த அளவுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நார்மல் லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு 13 அளவுக்கு இருக்க வேண்டியது வெறும் 2 தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கான். ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாம அவன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். ரொம்ப அண்டர் நரிஷ்டா இருக்கான். ஸோ அவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணி அவன் பெட்டர் ஆகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய கிராமத்துக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரியுது, ஆல்மோஸ்ட் நிறைய சைல்டு அந்த மாதிரியே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய கேம்ப் நடத்தி அவங்கள டெஸ்ட் பண்ணுறப்ப மேக்சிமம் குழந்தைங்க பிலோ அந்த ஹீமோகுளோபின் லெவலோட ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே வந்து அந்த நியூட்ரிஷன் அது எல்லாத்தையும் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய கேம்பாகவே அங்கே நடத்தி அவங்க அந்த குழந்தைகளை ரெக்கவர் பண்ணாங்க. இந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்ம மைண்ட் ஃபுல்லாகவே நம்மளுடைய டியூட்டி தான். யாரோ ஒருத்தர் பார்த்தா இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுக்கு மைண்டில் தோணும். நம்ம நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், இவன் என்ன சேட்டை பண்ணுவான்னு நம்ம நினைப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணும்னா, இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும், ஏன் ஒரு கூட டயர்டாக இருக்காரு, ஏன் ஒரு டல்லாக இருக்காரு, அப்படி உங்களுக்கு ஃபீல் வரும். இந்த policeman is always a policeman and nurse is always a nurse even when she is not on duty. அதுக்கப்புறம் உங்களுடைய டீச்சர்ஸை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம எங்கேயோ ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்குறோம். நாலு நல்ல விஷயங்களும் வரும், 1-2 அது அப்படி இப்படி வரும், அதையும் பார்க்குறோம். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம மட்டும் பார்த்தோம் போகாமல் அதை வந்து உங்ககிட்டயும் கொண்டாந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள டீச்சர்ஸ், உங்களுடைய டீச்சர்ஸ், அதோட பலன் தான் நான் இங்கே உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். உங்களுடைய டீச்சர்ஸோட ஐடென்டிஃபை பண்ணினா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், நான் எவ்வளோ விஷயங்கள் பேசலாம், அதில் ஏதோ 1-2 விஷயங்கள் உங்களுடைய மைண்டில் நிற்கலாம். அதுக்காக வேண்டி அவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகத்துவமானவங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே இருந்திருக்காங்க. அன்பழகன் ஒரு பேராசிரியர் இருந்திருக்காரு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பெரிய கட்சியில் ஒரு பெரிய பதவியில் இருந்தவர். அந்த பேராசிரியர் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது. டெமான்ஸ்ட்ரேஷனா ஒரு பிக்கெட்டிங், ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கோரிக்கை நியாயம் இல்லை, அவங்க அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஐஜி, அந்த ஏரியா ஐஜி கிட்ட நீங்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஐஜிக்கு பேராசிரியரை அரெஸ்ட் பண்ண மனசு இல்லை. ஏன்னா அந்த ஐஜி அவருடைய ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஃபோன் அடித்து அந்த மாதிரி அன்பழகன் சாருக்கு ஃபோன் அடித்து, தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே அதை விட்டுட்டு நாங்களாம் அரெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த விட்டுட்டு நீங்கள் கார் ஏறி போயிடுங்க, உங்களை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வரவே கூடாது, நான் என்னுடைய ஜாப் மேலேயே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், தயவு செஞ்சு நீங்கள் அங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு
வேண்டி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி ஒரு நெகிழ்ச்சியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம ஒரு ஒரு லெவலுக்கு போறப்போ நம்ம மற்ற ப்ரொஃபஷனில் உள்ளவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா, இவங்க இப்படி போறாங்க, நம்மளை தாண்டி போறாங்களேங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனா டீச்சர்ஸ் மட்டும் நீங்க எவ்வளவுதான் அந்த டீச்சர்ஸை தாண்டி நீங்க சாதிச்சாலும் அதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவாங்களே ஒழிய என்னைக்குமே நம்மளை தாண்டி இவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்படாத ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அது டீச்சர்ஸ் கம்யூனிட்டி. அதை நம்ம மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீச்சர்ஸ் வந்து வாழ்க்கை ஃபுல்லா தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டிராவல் பண்ண டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஹெலன் கெல்லர்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெலன் கெல்லர் ஒரு பெரிய ரைட்டர், ஒரு லேடி தான். அவங்க ஒரு 1.5 வயசு இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நிறைய டிசீசஸ் வர்றப்போ கண்ணு தெரியாம போயிடுச்சு, காதும் கேட்காம போயிடுச்சு. சுத்தமா அந்த ஒரு பேரலைஸ் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஆன் சல்லிவன் சொல்லிட்டு அவங்க டேக்அப் பண்ணிக்கிறாங்க. டேக்அப் பண்ணிட்டு ஒரு விஷயத்தையும் அவங்க, ஏன்னா கண்ணு தெரியாது காதும் கேட்காது, எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இன்புட் பண்ண முடியும்? வேற என்ன வழி இருக்கு? தொட்டு தான் எல்லாத்தையுமே சொல்லி தரணும். ஒரு சேர்னா இந்த சேர் இப்படி இருக்குது, நீங்க தொட்டு பாருங்கன்னு சொல்லி தொட்டு தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கூடயே டிராவல் பண்ணி அந்த அம்மாவும் அவங்க கூடயே டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. அமெரிக்கால ஃபர்ஸ்ட் டெஃப் அண்ட் பிளைண்ட் சைல்ட் ஹூ காட் எ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்ட்ஸ், அந்த லெவலுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம 14 புத்தகங்கள் அந்த அம்மா எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, நூற்றுக்கணக்கான ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறாங்க. நிறைய பெரிய சோஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்க கூடவே இருந்திருக்கிறாங்க. கெல்லர்ஸ் டேனே ஒரு டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த மாதிரியான படிப்பு ஏற்றுக்க முடியாத குழந்தைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு கெல்லர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்சர்வ் பண்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபில ஹெலன் கெல்லர் எழுதுறாங்க, என்னுடைய வாழ்க்கையில 28 வருஷ காலம் என்னுடைய டீச்சரோட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மொத்த வாழ்க்கை 88 வயசு வரைக்கும் அந்த அம்மா வாழ்ந்தாங்க. என்னோட மொத்த வாழ்க்கையிலும் என்னோட வாழ்க்கையில் நான் சந்தோஷமா இருந்த காலம்னு பாத்தீங்கன்னா அந்த 28 வருஷ காலங்கள் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய டீச்சர்ஸ் உங்க வாழ்க்கையில அவ்வளவு மகத்துவமானவர்கள். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு டீச்சர் அமையலாம். நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா உங்க டீச்சருக்கு இருக்கலாம். காலம் ஃபுல்லா இன்னும் டச்ல இருக்கிற எவ்வளவு ஸ்டூடெண்ட், நாங்களும் அப்படிதான். நாங்க இன்னமும் எங்க கூட டச்ல இருக்கிற எவ்வளவோ டீச்சர்ஸ் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள்ட்ட அவங்கள்ட்ட நாங்க ஷேர் பண்ணிப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் அப்படின்னா நம்ம போய் அவங்கள்ட்ட தான் முதல் சொல்லுவோம். அவங்க அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்க. ஏன்னா இவன் என்னமோ பண்ணிட்டா, இதை பண்ணிட்டு வந்து என்ன வேற நச்சரிக்கிறான்னு நினைக்காம நம்ம கிட்ட சந்தோஷமா அப்படியா இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா, இன்னும் நல்லா பண்ணும், இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்கரேஜ் பண்ற ஒரு கம்யூனிட்டி லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ணணும்னா அது உங்களுடைய டீச்சர்ஸ் கம்யூனிட்டி தான். அவங்களை என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய பெற்றோர்கள், நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது உங்களுடைய பெற்றோர்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம். பெற்றோர்களோட கனவு தான் நீங்க இங்க இருக்கீங்க. அதுல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா இல்லையா? நீங்க 12வது உங்களோட எவ்வளவோ பேர் படிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கா? எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு படிப்பை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. தங்களுடைய கனவுகளை அவங்க அப்படியே வச்சுட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக கனவு காண்ற ஒரு உன்னத ஆத்மாக்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் தான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 2 உயிரை போக்கிட்டு 2 உயிரை பிறக்க வைக்குது. 2 பேர், ஒரு மனிதன், ஒரு ஆண், அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அவன் செத்துடுறான், இறந்து போயிடுறான். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த செகண்ட்ல இருந்து ஒரு தந்தை உருவெடுக்கிறான், ஒரு தந்தை பிறக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தாய், ஒரு அம்மா, அவங்க ஒரு பெண் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க, ஒரு அம்மா அந்த இடத்துல ஜெனிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க அம்மாவா மட்டும்தான் இருப்பாங்க, ஒரு பெண்ணா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய சந்தோஷம் எதுவுமே முக்கியம் கிடையாது. தன்னுடைய குழந்தையோட வாழ்க்கை, அவங்களோட சந்தோஷம், என்னெல்லாம் நம்மளுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களா இருக்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம். அது ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. இந்த காலத்துல நிறைய பேர் அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கே நிறைய பேர் அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிட்டு வருது. ஆனாலும் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான ஒரு பதவி அப்படின்னு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது
100% வந்து உங்களுடைய பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இங்க ஹியூமன் வேல்யூஸ் பத்தி பேச சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. என்ன பேசுறது, எல்லாருமே ஹியூமன் வேல்யூ இருக்கிறதுனால தான் நீங்க இங்க இருக்கிறீங்க இல்லையா? அன்பும் கருணையும் கொண்ட ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். என்னுடைய ஃப்ரெண்ட், என்னோட கிளாஸ்மேட்டு ராஜபாண்டியன் சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எனக்கு கால் பண்ணான். கால் பண்ணிட்டு எடுத்து சொன்னா, என் பையன் வருவான் உன்னை பார்க்கறதுக்கு, என்ன மட்டும் செய்தி சொல்லணுமாடா அப்படின்னு சொன்னா, சரி ஓகே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வர சொன்னேன். அந்த பையன் வந்தாப்புல. வந்துட்டு சொன்னாரு, நான் வந்து இங்கே ஒரு காது கேளாத ஒரு பள்ளி இருக்கு, வாய் பேச முடியாம காது கேட்க முடியாத ஒரு பள்ளி இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துக்கு அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ஸ்டேஷனரிஸ் வாங்கி கொடுக்க போகிறோம் சார், உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ஏதோ என் கையில் கிடைச்சதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பணம் முக்கியம் கிடையாது, என்ன பணத்தால நம்ம சர்வீஸ் பண்றோங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வருது பாருங்க. யாரும் ஒருத்தவங்க நம்மளுடைய உதவிக்காக தேவையான இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய கூட படிக்கிற ஸ்ரீஹரி தான் அந்த பையன் இந்த மாதிரி ஹியூமன் வேல்யூஸ் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நான் என்ன தான் பேச முடியும் சொல்லுங்க. எல்லாமே இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு அன்பும் கருணையும் நிறைந்து இருந்ததுனால தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவே அவங்களால எடுக்க முடியும். அப்படி உள்ள உங்க மத்தியில போய் ஹியூமன் வேல்யூஸை பத்தி நான் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அரிது மானிடரால் பிறத்தல் அரிதுன்னு சொன்னாங்க. ஆனா மானிடராய் பிறத்தல் ஒண்ணு அவ்வளவு பெரிய அரிதான விஷயம் கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து இருக்கிறப்ப அங்க ஒரு பிறப்பு நிகழ்ந்துரும். ஆனா பிறந்த பிறகு ஒரு மனுஷனா வாழுறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய மனுஷனாவே வாழணும். மனுஷனா வாழுறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நிறைய நேரத்துல நம்மளுடைய அந்த அனிமல் கேரக்டர் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அதை தாண்டி வரதே கிடையாது. நம்ம திடீர்னு ஒரு அந்த அனிமல் இன்ஸ்டிங் அது தானா வெளியில வந்துடும். அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு மனிதனாவே வாழக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கல்கட்டா காளிக்கு டெய்லி பூஜை பண்ற ஒரு பூசாரி, தினம் பூஜை பண்றான், தினம் அதுக்கு அந்த காளியை அலங்காரம் பண்றான், அதுக்கு நெய்வேத்தியங்கள் படைக்கிறான். தினம் கிட்டத்தட்ட 20-25 வருஷ காலம் அந்த காளிக்கு அவ வந்து பூஜை பண்றான். ஒரு நாள் அவன் ரோட்ல நடந்து போயிட்டுனா, பூஜை முடிச்சுட்டு கோயில சாத்திட்டு ரோட்ல நடந்து போயிட்டுனா, காலையில இருந்து சாப்பிடல, ஏதோ ஒரு விரதம் மாதிரி ஏதோ இருந்திருக்கான் போல இருக்கு. அவன் நடந்து போயிட்டு அவனுக்கு மயக்கம் வருது. அவன் கண்ணு தலை சுத்தி அவன் கீழே விட போறான். அவனுக்கு நல்லாவே தெரியுது. கீழே விழுந்துட்டான். விழுந்த பிறகு அவனுக்கு யாரும் தண்ணி கொடுப்பாங்களான்னு பார்த்தா அவசரமான உலகம். அவன் எவனும் விழுந்து கிடக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் கல்கட்டால. யாரும் திரும்பி கூட அவனை பார்க்கல. இவன் என்ன பண்ண போறான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் பார்க்கறான், யாராச்சும் ஒரு சொட்டு தண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு மூட போற அந்த மயக்கம் அடைய போற அந்த செகண்ட், அந்த கண்ணு மூட போற நேரத்துல ஒரு சாஃப்டான ஒரு கை அவனை தூக்கி பிடிக்குது. ஒரு பெண்ணோட கை தூக்கி பிடிக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுத்து இது பண்ணி அவனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுது. அவன் முழிச்சு வரான். முழிச்சு வந்துட்டு அவங்க பார்க்குறான். பார்த்துட்டு சொல்றான், 25 வருஷ காலம் நான் கல்கத்தா காளிக்கு கோயில்ல பூஜை பண்றேன், ஆனா அந்த காளி நடு ரோட்ல வந்து எனக்கு இன்னைக்கு தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றான். அது ஒரு மனிதனுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கு. ஆனா அந்த தேவையை நம்ம யாருமே கேவலப்படுறது கிடையாது. நம்ம பாட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அந்த தேவையான நேரத்துல அந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அந்த அம்மா வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாரும். அன்னைங்கிற வார்த்தைய அடைமொழியா சொல்லாம அந்த அம்மா பேரையே நம்ம சொல்ல முடியாது. அந்த அம்மா அன்னை தெரசா, அவங்க தான் வந்து அவங்க காளிக்கு கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அவரை காளிக்கு பூஜை பண்றவரு அந்த அம்மா முழுக்க ஒரு கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த கல்கத்தா காளிய இந்த ட்ரெஸ்ல தான் அவர் பார்த்தார். யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு மனிதம் முக்கியமானது, எவ்வளவு அன்பும் கருணை முக்கியமானது. அந்த அம்மா எவ்வளவு போராடி அந்த எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க.
தொழுநோயாளிகளை வந்து ட்ரீட் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை. அவங்கள கிட்ட கூட யாரும் போக மாட்டாங்க. ஒரு காலத்துல அவங்கள அப்படியே வந்து ரோட்ல வந்து கடப்பாங்க. அவங்க அந்த கடக்கிற ரோட்ல கூட யாருமே போக மாட்டாங்க அந்த காலத்துல. அப்படி அப்படியே போயிடுவாங்க. அப்படியே அழுவி போய் புழுத்து போய் அவங்க அப்படியே அங்கேயே செத்து கிடப்பாங்களாம். அந்த மாதிரி இருந்த காலகட்டத்துல அவங்கள தைரியமா அணுகி அந்த புண்களை வந்து தொடச்சி கழுவி சுத்தம் பண்ணி அவங்களும் ஒரு டீசென்டான வாழ்க்கை வாழ்ந்தவங்க, டீசென்டான சாவு அவங்களுக்கு நிகழணும்னு சொல்லி அவங்கள வந்து ட்ரீட் பண்ண அந்த அம்மாவோட சேவைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய சேவையுமே ஒண்ணுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளால அதை செய்யவே முடியாது. செத்து போனவங்க கூட நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்படி கை நிறைய கை கால் உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்கிற ஒருத்தனை தூக்குறதுக்குள்ள நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதையும் தாண்டி அந்த அம்மா எல்லாத்தையும் செஞ்சதுனாலதான் அவங்க ஒரு செயின்ட் ஆனாங்க. அவங்க இந்த சேவையை கையில எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவங்க எங்கேயாவது வந்தாங்கிறத அவங்க யோசிச்சதே கிடையாது. புத்தர் கூட 12 வருஷம் கழிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு 12 வருஷம் கழிச்சு திருப்பி வீட்டுக்கு போறான். ஞானம் அடைஞ்ச பிறகு வீட்டுக்கு போயிட்டு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், இனிமேல் நான் இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் வெளியில போறேன், நீங்களாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்காங்களான்னு ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி வந்தான். ஆனா என்னைக்குமே அல்பேனியால இருந்து வந்த அந்த மதர் தெரசா ஒரு நாளும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போல. முழுக்க முழுக்க சர்வீஸ்னே இந்த நாட்டிலேயே அவங்க கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஒரு மனநிலைனாலும் நம்மளுக்கு வரணும். சர்வீஸ் பண்றோம் பண்ணல அது அடுத்த பிரச்சனை. மனசால நம்ம அப்படி இருக்கணும். அது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம நம்ம அவங்களுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு முணுமுணுக்கிற உதடுகள், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்றதை விட ஓடி சென்று உதவும் கரங்கள் ரொம்ப முக்கியம். முணுமுணுக்கும் உதடுகளை விட உடனே ஓடி சென்று உதவக்கூடிய கரங்கள் தான் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய பேர் இதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். நீங்க பார்த்துருப்பீங்க. ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சின்ன ஆக்சிடென்ட் தான். ஒருத்தர் அடிபட்டு இருப்பார். அவர் சுத்தி ஒரு கும்பல் நிற்கும் இல்லையா? நாம வண்டியில போயிட்டு இருப்போம். நாம என்ன நினைப்போம்னா, நிறைய தரப்பான மனிதர்கள் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஒரு செகண்ட் அதை அப்சர்வ், நான் நிறைய டைம் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நிறைய டைப் ஆஃப் மனிதர்கள் அங்க பார்க்கலாம். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தோடனே ஒரு சில பேர் கடற்கரை வண்டியை அப்படியே அவன் வந்த வண்டி அப்படியே போட்டுட்டு ஓடி போய் உதவி பண்ணுவான். ஏதோ ஒன்று உதவி பண்ணுவான். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்வானா, நிறைய பேர் இருக்காங்க, யாராச்சும் ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம போவோம், நம்மளும் போய் அங்கே ஏன்டா கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிட்டே இருக்கும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன செய்வானா, செல்போனை எடுத்துட்டு அவனுக்கு அடிபட்டிருக்கு, அவங்க வந்து ஐயோ அம்மான்னு கத்துறத வந்து வீடியோ எடுத்து லைவ்ல ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாலயோ அவன் ஏத்திக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு மனநிலை, மனநோயாளிகள், அது ஒரு டீம். இது இல்லாம இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பான். அவன் என்ன செய்வானா, எப்பா யாராச்சும் தண்ணி எடுத்துவாங்களாப்பா, யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களாப்பா, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பானே ஒழிய அவன் எதுவுமே செய்ய மாட்டான். அந்த இடத்துல இருந்து கத்திட்டு மட்டுமே இருப்பான். இது ஒரு டீம் இருக்கும். இது ஒரு டீம் ஆஃப் பீப்புள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அங்க ஒருத்தர் இருப்பான். அவன் ஓடி வருவான், எல்லாரும் கொஞ்சம் நவருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த காத்தோட்டமாக்குவான். உடனே போன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவான். இல்ல ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும் போல ஃபீல் பண்ணிச்சுன்னா உடனே எவனாச்சும் போற ஆட்டோ நிப்பாட்டி கெஞ்சி கூத்தாடி அந்த பேஷண்ட்டை எடுத்து ஆட்டோவில் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். இந்த சொசைட்டில உள்ள மனிதர்கள் தான். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா ரியாக்ட் பண்றாங்க. எப்படிப்பட்ட மனிதனா நாம இருக்குங்கிறத நாம தான் சூஸ் பண்ணணும். நாம எனக்கு என்ன அப்படின்னு அலட்சியமா யாராச்சும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி அலட்சியமா போகக்கூடிய மனிதனாவும் நம்ம இருக்கலாம். அந்த ஒரு கோரமான ஒரு சிச்சுவேஷனை கூட படம் எடுத்து போட்டு அதுல வந்து லைக்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு மனநோயாளி கூட்டமாகவும் நம்ம இருக்கலாம். எதுவுமே செய்யாம வாயால மட்டுமே இதை செய்ய அதை செய்ய அப்படி செய் இப்படி செய்யும் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாகவும் நம்ம இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒற்றை மனிதன், நான் போய் உங்களுக்கு உதவி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அவனால முடிந்த ஒரு உதவி, அங்க எல்லாரையும் நவுத்தி விட்டுட்டு எட்ட போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவன் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ண ஒரு பாட்டில்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கொடுப்பான். அப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கணுமா? நாம தான் முடிவு பண்ணணும். நாம அப்படிதான் இருக்கணும். நம்மளுடைய ஹியூமன் வேல்யூ அதுதான் நம்மளுடைய ஹியூமன் வேல்யூ, மனித மாண்பு அதுதானே வழிய நம்மள இந்த அவசர உலகத்துல நான் ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு என்னத்தை சாதிக்க போறோம்? எவ்வளவு ஓடி என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கட்டத்துல இன்னும் யாருக்கும் சர்வீஸ் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவீங்க. ஏற்கனவே சர்வீஸ்னே வாழ்ந்தாலும் ஒரு கட்டத்துல சலிச்சே போனாலும் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுக்கு சர்வீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மீண்டும் நாம அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவோம். அப்படிப்பட்ட மனநிலையை நீங்க எப்பயுமே கீப் அப் பண்ணணும். லைஃப் லாங் கீப் அப் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள்.
அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு இறந்து போன எலி ஒரு இடத்துல கிடக்கு, நாத்தம் அடிக்குது, நாம என்ன பண்ணுவோம்? ஓடி போய் ஒரு ஒரு ஸ்ப்ரே எடுத்துட்டு வந்து அந்த ரூம்ல வந்து ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால ஏதாச்சும் புண்ணியம் இருக்குதா? அந்த எலியை எடுத்து வெளியில போடுற ஒரு மனிதனா நாம இருக்கணும். ரூம் ஸ்ப்ரே அடிச்சு அந்த இடத்த மறைச்சு வச்சுக்கிற மனிதனா நாம இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கடவுள்ங்கிறவன், காட் இஸ் நாட் எ நவுன், காட் இஸ் எ வெர்ப். கடவுள்ங்கிறது ஒரு மனிதனோ யாரோ ஒரு ஃபிகர் கிடையாது. கடவுள்ங்கிறது வெர்ப். நீங்க செய்யக்கூடிய செயல்ல தான் கடவுள் இருக்கான். அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய அந்த உதவியில தான் கடவுள் இருக்கானே. கடவுள்ங்கிறது ஒரு நவுன் கிடையாது. நீங்க கோயிலுக்கு போறீங்க, கட்டுக்கட்டா காசு எடுத்து, நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய காசு எடுத்துட்டு வந்து கோயில் உண்டியல்ல போடுவாங்க. ஒரு பர்டிகுலர் கோயில் உங்களுக்கு தெரியும், கோயில்ல உண்டியலுக்காகவே ஃபேமஸான கோயில், கட்டுக்கட்டா அந்த இடத்துல கோயில்ல கொண்டு போடுவாங்க. வாசல் அவ்வளோ பிச்சைக்காரன் நிற்பான். அவ்வளோ பேர் பசிச்சவனுக்கு ஒரு 10 ரூபாய் காசு போடாம கட்டுக்கட்டா கொண்டு அந்த உண்டியல்ல போறதுனால ஏதாச்சும் பயன் இருக்கா? யோசிச்சு பாருங்க. எந்த பயனும் நம்மளுக்கு அதுல கிடைக்க போறது இல்லை. அந்த பசிச்சிருக்கிற ஒருத்தனுக்கு 10 ரூபாய் கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அந்த 10 ரூபாய் தான் இறைவன்கிட்ட போய் சேருமே ஒழிய உங்களுடைய கட்டுக்கட்டா போடுற பணம்லாம் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஊழல் பண்ணிட்டு எடுத்துன்னு போதான் போதும். அது யாருக்காச்சும் நல்லவனுக்கு போய் சேர போதா? கண்டிப்பா சேர போறது கிடையாது. அதே நேரத்துல நாம வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரன் நிறைய பேர் இருக்கா, நாம எல்லாரும் நல்லவனா, எல்லாரும் உண்மையிலேயே தேவையோட தான் இருக்கிறானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம செய்யற உதவி சில நேரத்துல வந்து விழலுக்கு போயிடும், சில நேரத்துல நம்மளுக்கு அது ஆபத்துல கொண்டு கூட விட்டுரும். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 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 வீட்டுல ஒருத்தன் வந்து மணல் ஊத்தி கொண்டிருக்கான், செத்துட்டான். போலீஸ் போய் பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்குது. பக்கத்து வீட்டுக்காரனை போய் பிடிச்சோன்னா அவன் கேட்கறான், என்ன ஏன்டா பிடிக்கிற? அவன் செத்ததுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் பாட்டுக்கு என் வீட்டுல இருக்கேன், என்ன எதுக்கு வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல நீ தான் இந்த சாவுக்கு காரணம், அது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எதுவுமே செய்யலையே. நீ தானே அவனுக்கு மண்ணெண்ணை 5 லிட்டர் மண்ணெண்ணை நீ தானே கொடுத்த? ஆமா நான் தான் கொடுத்தேன். அவன்கிட்ட பம்பு செட் இருக்கு, அவன் வயலுக்கு தண்ணி இறக்கணும்னு கேட்டான், அதனால நான் வந்து அவனுக்கு இந்த மண்ணெண்ணை 5 லிட்டர் கேட்டான், நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். நீ கொடுத்ததெல்லாம் சரிதான். அவன் வந்து இறந்து போறப்போ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த லெட்டர்ல என்னோட வறுமை தாங்க முடியாம, என்னுடைய சுற்றத்தார்கள் என்னை தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் சாகுறேன். இந்த சாவுக்கு நான் வந்து இந்த தற்கொலைக்காக எனக்கு 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்து உதவிய கோவிந்தசாமிக்கு நன்றிகளும் வணக்கங்களும் எழுதி போட்டு சேர்த்துருக்கான். நான் அவனை அரெஸ்ட் பண்றதா வேண்டாமா? இந்த மாதிரி ஒரு சிக்கல்லையும் நம்ம மாட்டிக்க கூடாது. அதே உதவி பண்றோங்கிறதுக்காக நம்ம போய் யாருக்கு உதவி பண்றோம், எந்த சிச்சுவேஷன்ல உதவி பண்றோங்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம உதவிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணுவோம். ஒரு காலகட்டத்தில் வந்து யாரு ரொம்ப தேவை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம உதவி பண்ணோம் இல்லையா? நம்ம இப்ப நீங்க இந்த காது கேளாத ஒரு பள்ளிக்கு நீங்க உதவி பண்ண மாதிரி நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், பேரண்ட்ஸ் கொடுக்குற கொஞ்சம் காசுல தான் நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீனை நம்ம இங்க பாத்துக்கிறோம். அதுலயும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான சேவைகள் தான் வந்து நம்ம மனித மாண்புக்கு ரொம்ப முக்கியமானது. தர்மன் வந்து ஒரு ராஜசூய யாகம்னு ஒண்ணு நடத்துறோம். ராஜசூய யாகம்னா பேரரசர்கள் நடத்தக்கூடிய அந்த யாகம். அந்த யாகத்துக்கு நிறைய பெரிய ராஜாக்கள்லாம் வருவாங்க. அவங்க வர்றப்ப அவங்க நாட்டுல உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த யாகம் நடத்துறவங்களுக்கு தருவாங்க. அதுக்கு பிரதிபலனா அந்த யாகம் நடத்துற ராஜா, அதாவது அந்த தர்மன் என்ன பண்றாங்கன்னா எல்லா ராஜாவுக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருள்களையும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல உள்ள எல்லாருக்கும் அன்னதானம் பண்றான், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான். அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு அந்த சாப்பாடு கூடத்துல ஒரு அணில் வந்து படுத்து பிறந்தது. தர்மன் பார்க்கற என்ன வித்தியாசமா ஒரு அணில் இருக்கு. அந்த அணில் பாத்தீங்கன்னா ஒரு பாதி பக்கம் தங்கமா இருக்கு, பாதி பக்கம் வந்து அணிலா இருக்கு. இவனுக்கு டவுட் வந்தது. தர்மன் போய் கேட்கிறா, நீ யாரு, நீ எதுக்கு வந்து இங்க படுத்து பிறந்த அப்படின்னு கேட்கும். இல்ல நான் வந்து ஒரு சிறந்த தர்மம் செய்யற ஒரு நபரை தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க செய்யற தான தர்மத்துல நான் போய் பிறண்டாதான் எனக்கு பாக்கி இருக்கிற உடம்பும் எனக்கு தங்கமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் இவ்வளவு பேருக்கு தானம் பண்ணியிருக்கேன்டா, உனக்கு எப்படி பாதி, என்னை விட யார் வந்து பெருசா தானத்திலையும் தர்மத்திலையும் சிறந்தவன் இருக்கான், எப்படி உனக்கு பாதி உடம்ப தங்கமா போச்சுன்னு கேட்கிறான். அப்ப அந்த அணில் சொல்லுது, நான் ஒரு கூரை வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தேன். கூரை விட்டு மாடி அந்த கூரை மேல உட்கார்ந்து இருந்தேன். அந்த கூரைய ஒழுங்குற கூட அங்க நிக்க கூட இடம் இல்லை. அதுல 2 வயசான
தம்பதி, ஒரு வயசான தம்பதி, ஒரு ஆணும் பெண்ணும் அங்க இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடும் இல்லை. ஒரு சப்பாத்தி அவங்க உருட்டி ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி அதை ஆளுக்கு பாதி சாப்பிடலான்னு சொல்லி பிக்கிற நேரத்துல வாசல்ல ஒரு ஒரு அம்மா, ஒரு கர்ப்பவதி அம்மா வந்து சாப்பாடு கேட்குறாங்க. இவங்க அதை பார்க்குறாங்க. இவங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி கூட கிடையாது அந்த வீட்டில். நான் நல்லாவே பார்க்குறேன். இவங்க ஒன்றுமே சொல்லலை. எடுத்து போயிட்டு அந்த ரொட்டி ரெண்டுத்தையும் அந்த வந்து சாப்பாடு கேட்டால் அந்த கர்ப்பவதி அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கே ஒரு நிகழ்ச்சியா இருந்து, இவங்களுக்கே சாப்பாடு இல்லை, இவங்களே இந்த சாப்பாடு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடுவாங்க போல இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் கூட இவங்கள்ட்ட இருக்கிறத போய் அவங்க கொடுக்குறாங்களே நினைச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நான் அங்கேருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த வீட்டு உள்ளார அவங்க அந்த சப்பாத்தி உருட்டின மாவுல அந்த மாவு என் மேல ஒட்டிக்கிச்சு. அந்த மாவு ஒட்டினதுனால நான் வந்து அந்த அந்த பகுதி மட்டும் தங்கமா போச்சு. அப்ப இதே மாதிரி இதை விட தலைச்சிறந்த ஒரு தான தர்மம் செய்யற இடத்துல போய் படுத்து பிறண்டாதான் எனக்கு வந்து இன்னும் பாக்கி இருக்கிற உடம்பும் தங்கமா போகும்னு சொல்லி நான் தேடி தேடி சுத்தி வரேன். எங்கெல்லாம் பெரிய பெரிய தர்மவான்கள்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் போய் நான் படுத்து பிறகுறேன். இன்னமும் எனக்கு ஆகல. நீ தான் தர்மன், நீ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பேன்னு நினைச்சிட்டு நான் இங்க வந்து படுத்து பிறகுறேன். இங்கேயுமே என்னுடைய தங்கம், என்னோட உடல் வந்து தங்கமா மாறல அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்பதான் தர்மனுக்கு புரியுது, நம்மகிட்ட நிறைய இருக்கிறதுல ஒரு பகுதியை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான தர்மம் இல்லை. எதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் ஒண்ணுமே இல்லை, நம்மள்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு உதவி ஒருத்தருக்கு செய்ய முடியும்னா அதுதான் உண்மையான தான தர்மம். அந்த மாதிரியான ஒரு மனநிலைய நாம வளர்த்துக்கணும். இதே மாதிரி தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருளை சேர்த்து வச்சிருக்காரு ஒரு பெரிய பணக்காரன். அவருக்கு நிறைய காசு இருக்கு. பையன் ஒரு ஊதாரி பையன், அவன் எதுக்கும் லாயக்கு இல்லை, 5 பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இவனை எப்படியாச்சும் தேர்த்தணும்னு நினைக்கிறாரு. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கோயில் வாசலுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒரு 3 பிச்சைக்காரங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள்ட்ட 3 கட்டு காசை கொடுத்து 3 பேருக்கு ஒரு கட்டு பணம் பண்ணி போட்டுட்டு வாங்குறான். இவனுக்கு கோபம் வருது பையனுக்கு. நீ என்ன, நீ இவ்வளவு காசு சம்பாதிச்சு பிச்சைக்காரனுக்கு போய் ஒரு கட்டா காசு போட சொல்றேன், நீ கொடுத்துட்டு வா, நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கொடுத்துட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போறப்ப அங்க ஒரு பழக்கடை இருக்கு. அதுல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இவங்களை பார்த்துட்டே வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று அவங்க வந்து எனக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல, உங்களை நான் முன்னாடி பார்த்தது இல்லையேன்னு சொன்னோன்னே சொல்றாரு, நீங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு கட்டு காசு கொண்டாந்து போட்டீங்க. நான் பிச்சைக்காரனா இந்த கோயில் வாசல்லாம் உட்காந்துன்னு ஒரு கட்டு காசு கொண்டாந்து போட்டீங்க. அதுலதான் நான் வந்து இந்த கடை வச்சேன். இப்ப நான் நல்லா இருக்கேன். நான் 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியா, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பையன் சொல்றாரு, பத்தியா எப்படி வந்து இல்லாதவனுக்கு காசு கொடுத்தோம், எப்படி அவர் பெரிய ஆளா வந்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பையன்கிட்ட காட்டுறாரு. அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தானுங்களே, அவங்களுக்கும் நான் காசு போட்டேன். அவங்க அந்த இன்னொருத்தன் எங்க அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொருத்தன் பாரு அது ஒரு மரத்தடியில படுத்துருக்கான் பாரு, போய் பாரு அவன் போய் என்ன செய்யறான்னு கேள்வி அப்படின்னு சொல்லுவான். அவன் போயிட்டு அந்த மரத்தடியில போய் கேட்டா அவன் என்ன செய்யறான், நீ கொடுத்த காசை என்ன செஞ்ச, நீ எதுவும் ஏதாச்சும் பயன்படுத்தினா, நான் அது கொடுத்த காசை நான் வந்து டெய்லி சாப்பிட்டுட்டேன், சாப்பாடு முடிஞ்ச பிறகு நீ மீண்டும் இந்த கோயிலே உட்காந்து நான் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொருத்த உட்காந்தான். அவன் எங்க போனான் அப்படின்னு சொன்னா, அவனா அந்த கொல்லக்காட்டுல உட்காந்துருக்கான், போய் பாருன்னு சொன்னா அந்த கொல்லக்காட்டுல உட்காந்து அவன் சூடு விளாண்டுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரே இடத்துல 3 பேருக்கு தானம் செய்யப்படுகிறது. அந்த 3 பேரும் வேற விதமா அதை பயன்படுத்துறாங்க. நாம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது முக்கியம். இதுக்காக நாம போய் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரை தான் தேடி நான் காசு கொடுப்பேன், அவங்களுக்கு தான் நான் வந்து உதவி செய்வேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் அப்படியெல்லாம் ஸ்கேன் பண்ற அளவுக்கு நம்மள்ட்ட ஒரு பெரிய ஸ்கேனர் கிடையாது. இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் எப்படி அதை பயன்படுத்துவான்னு ஸ்கேனர் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்காக இருக்கணும். அடுத்தவங்க உங்களுக்காக நீங்க வாழுறப்ப நீங்க ஒரு சாதாரண ஆத்மா, அடுத்தவங்களுக்காக வாழுறப்ப நீங்க ஒரு மகாத்மாவா இருக்கிறீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. தக்கார் தகவிலார் என்பர் அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொல்றான். அதாவது தக்கார்னா என்னன்னா தகுதி உடையவர். யார் தகுதி உடையவர்? தகவிலார், தகுதி இல்லாதவன். யார் நல்லவன், யார் கெட்டவன்? இதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, அவன் என்னத்தை விட்டுட்டு போறான் அப்படிங்கிறத பார்த்தா அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. 1948ஆம் வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு முடிச்சோட ஒரு மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை கட்டணும்னு சொல்லி நேரு முடிவு பண்றாங்க.
அப்பெல்லாம் இந்த நில ஆர்ஜிதம் பண்ற சட்டம்லாம் அப்ப கிடையாது. இப்பெல்லாம் வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கவர்மெண்ட் போவாங்க, இந்த இடம் சூட்டபிளா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு அந்த இடத்துல வசிக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள வந்து வேற இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்த அவங்க வந்து ஆர்ஜிதம் பண்ணி நாட்டு நலனுக்காக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துப்பாங்க. நில ஆர்ஜித சட்டங்கள் இருக்கு. 1948 அது இல்லை. அப்போ யாராச்சும் தானம் கொடுத்தாதான் உண்டு. எவ்வளவு இடம் வேணும்னு கேட்டா 300 ஏக்கர் நிலம் வேணும். நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த பிசினஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் போடுறாரு நேரு. ஒரு 300 ஏக்கர் இடம் வேணும், அது இல்லாமல் கொஞ்சம் ஃபண்டும் தேவைப்படுது, இந்த மாதிரி ஒரு மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தை நம்ம கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோ கோடீஸ்வரர்கள் அங்கே இருக்காங்க. அந்த காலத்தில் 1948 கோடீஸ்வரர்களாக இருந்த அவ்வளோ பிசினஸ் மேனும் அவங்க யாருக்குமே அப்படி ஒரு நிலத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாகவே இல்லை. எல்லாரும் போயிட்டாங்க. நேருவும் அந்த மீட்டிங் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதர் அங்கே பிரதமர் அலுவலகத்துக்கு போறாரு. நான் வந்து பிரதமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எதுக்காக பார்க்கணும்னா, நான் வந்து இந்த மின் வேதியியல் நிலையம் கட்டுறது சம்மந்தமா அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்க நேரு கேட்கிறாங்க, இவரை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சிம்பிள் பர்சனா இருக்கிறாரு, இவர் எப்படி உள்ள விடுறது, ஒரு பெரிய பிரதமரை பாக்குறதுக்கு நான் எப்படி உள்ள விட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க செக்யூரிட்டி பர்சன் எல்லாம். அதையும் மீறி நேருகிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த மின் வேதியியல் நிறுவனம் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி உள்ள விடுன்னு சொல்லிட்டு உள்ள விட்டாங்க. போய் உட்காந்துட்டு, நான் உங்களுக்கு அந்த 300 ஏக்கர் நிலத்தை நான் தரேன், ஆனா நான் எங்க தரணும் அங்கதான் அந்த நிறுவனத்தை நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்க தருவேன்னா, தமிழ்நாட்டில் தான் நான் தருவேன், நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன், நீ தமிழ்நாட்டில் தான் தருவேன், நீ அங்கதான் கொண்டாந்து கட்டணும் அப்படின்னு சொன்னா சரி நான் கட்டுறேன்னு சொல்றாரு. அப்படி உருவானதுதான் இன்னைக்கு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய தூத்துக்குடியில காரைக்குடியில இருக்கக்கூடிய மின் வேதியியல் நிறுவனம். அழகப்ப செட்டியார் தானமா கொடுத்த அந்த 300 ஏக்கர் லேண்ட்ல தான் அந்த அவ்வளவு பெரிய நிறுவனம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தை கட்டுறதுக்கு அந்த காலத்திலே 15 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. எதுக்காக? இப்படி ஒரு பெரிய நிறுவனம், இப்படி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் என்னுடைய ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு இவ்வளவு காசை இவ்வளவு இடத்தையும் நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், இதை அரசாங்கத்துக்கு கொடுத்து இது மக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு நிறுவனம் இங்க வரணும் அப்படின்னு அவர் நினைச்சார். அவரு இன்னைக்கு அந்த மின் வேதியியல் நிறுவனம் எத்தனை காலத்துக்கு இருக்குமோ அத்தனை காலத்துக்கு அழகப்ப செட்டியாரோட பேர் நிலைச்சு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் அழகப்ப செட்டியார் தான் அவரை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஃபேமஸான ஒரு தானம். அதாவது நாம அதுதான் தக்கார் தகவலாருக்காக தான் சொன்னேன். யார் தக்கார் யார் தகவலார், என்ன எச்சம் நாம என்ன வச்சுட்டு போறோம், நாம மிச்சம் என்ன வச்சுட்டு போறோம் இந்த உலகத்துல இருந்து நாம போறப்போ அதுதான் வந்து நம்மளுடைய நாம நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பணத்தால தடைப்படாது, அதை கொடுக்க மனசு இல்லாத மனிதர்களால் தான் தடைப்படும் சொல்லிட்டு அழகப்ப செட்டியார் அவருடைய ஆட்டோபயோகிராஃபில எழுதியிருக்கிறார். எந்த ஒரு பெரிய காரியமும் எந்த ஒரு பெரிய ஒரு நலத்திட்ட உதவிகளும் கொடுக்க பணமே இல்லைங்கிற ஒரு நிலையால நிக்காது. ஆனா அதை கொடுக்க மனசு இல்லாத மனிதர்களால் தான் அது நின்று போகும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு. இப்போ நம்ம பாரதியார் நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருந்தாரு. இங்க இருந்து நிறைய கவிதைகள் எழுதினார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குயில் தோப்புங்கிற பகுதியில தான் இருந்தாரு. அவரும் ஒரு ஏழ்மையில தான் வாழ்ந்தார். இந்த காலத்துல வந்து வாழக்கூடிய போயட்ஸ் மியூசிஷியன்ஸ் மாதிரி எல்லாம் வந்து அந்த காலத்துல யாரையும் வந்து பெருசா தூக்கி சுமக்கலாம். அப்பெல்லாம் ஒரு தேசியவாதிகள் தான் தேவைப்பட்டாங்க. அதாவது சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவர்கள் தான் பெரிய ஹீரோஸா இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். அந்த காலத்துல ஒரு போயட்டு இவங்கெல்லாம் பெருசாவே இல்லை. அப்போ அந்த காலத்திலேயே வந்து சொல் புதிது பொருள் புதிதுன்னு சொல்லி எவ்வளவோ அவரு கடை விரிச்சு பார்த்தாரு. அப்பெல்லாம் யாருமே கண்டுக்கல. அவர் பாரதியார் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருடைய கவிதைகள் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. அவர் இருக்கிற காலத்துல யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. அப்படிப்பட்டவர் ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு அவ்வளோ ஏழ்மையிலையும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தர்மவானா இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு பெரிய பணக்கார நண்பர், கோடீஸ்வரர் நண்பர். அவரு ஒரு பாரதியாருக்கு பிறந்த நாள் வருது, அவருக்கு அழகான ஒரு கோட் ஒன்று அந்த பாரதியார் கோட்டு போட்டுருப்பாரு, அந்த மாதிரி ஒரு கோட் ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அந்த கோட்டை போட்டுக்கிட்டு 2 பேரும் அந்த குயில் தோப்பு பகுதியில் தான் அவங்க 2 பேரும் நடந்து வராங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுறாரு. நான் இந்த போட்டுட்டு வர்றப்போ எதுக்கு ஒரு ரிக்ஷாக்காரன் வரான், பார்த்துட்டு சாமி சோகாகுது சாமி கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனுக்கு பார்த்தோன்னே இவருக்கு ஆச்சரியமா போச்சு. கூப்பிட்டாரு, அவனை கூப்பிட்டுட்டு அந்த கோட்டை கழட்டி அவனுக்கு மாட்டி விட்டான்.
பக்கத்துல வாங்கி கொடுத்த நண்பரும் பக்கத்துல தான் இருக்கிறார். மாட்டி விட்டுட்டு நல்லா இருக்கு நீ போட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அப்போ பக்கத்துல நண்பருக்கு ஒரு மன சங்கடமா போச்சு. என்னடா இது, நம்ம ஆசையா ஒரு அழகான கோட்டு கொண்டாந்து நம்ம நண்பருக்குன்னு அவருக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம், அதை தூக்கி வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ பாரதியார் சொல்றாரு, எனக்கு கொடுக்கறதுக்கு நீ இருக்க, ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில அவர் வாழ்ந்த ஒரு பாரதியார். காலத்துல அவர் ஏழ்மையிலே வாழ்ந்து ஏழ்மையிலே இருந்துட்டாரு. ஏழ்மை நிலையிலையும் அவர் செம்மையா வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளுடைய எது இருக்கு இல்லைங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த ஒரு செம்மையான வாழ்க்கைய நம்ம வாழணும். இலகிய மனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றப்ப நிறைய நேரத்துல ஏமாற்றுக்காரர்கள் நம்ம வருவாங்க. நம்ம ஏமாந்துருவோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கோம்னு சொல்லிட்டு அது இது எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு அன்பு இல்லாமையே வாழ்ந்தோம்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? இலகிய மனமா இருந்துட்டு போவோமே, பரவாயில்ல, ஏமாத்துறாங்கன்னா ஏமாந்துட்டு போவோமே, அதுல என்ன ப்ராப்ளம்? ஏமாந்துட்டு போறோம், எவ்வளவு பேர்ட்ட ஏமாந்துருவோம். நாம இலகிய மனமா இருக்கிறது நம்மளுடைய கேரக்டர். ஏமாத்துறது அவங்க கேரக்டர் இருந்துட்டு போட்டோம். அது அதே நேரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம இந்த காலத்துல அந்த கான்செப்ட் செல்லாது. நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் இலகிய மனமா இருக்கணும், எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடணும், நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாங்கிற கான்செப்ட் இந்த காலத்துல உதவாது. நம்ம எந்த வாழ்க்கையுமே வாழ முடியாத நிலைமைக்கு ஆயிடும். நிறைய பிச்சைக்காரங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுறோம், இதுல எல்லாருமே தகுதியானவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே நம்மளால வாழ முடியாது. ஒரு 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 மனுஷன் வந்து கடையில போயிட்டு ஒரு பழம் வாங்க போறான். 200 ரூபாய்க்கு பழம் வாங்குறான். வாங்கிட்டு அந்த கடைக்காரன்ட்ட கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கேப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொன்னா, என்ன சாமி இவ்வளோ குறைச்சி கேட்குறீங்க, 200 ரூபா கூட, சரி 180 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னா 200 ரூபா காசு கொடுக்குறான். 20 ரூபா காசு அவருக்கு திருப்பி கொடுக்குறான். 20 ரூபா காசு கையில வாங்கின அந்த செகண்ட் ஒரு பிச்சைக்காரன் பக்கத்துல வந்துட்டு டீ குடிக்கிறது 10 ரூபா காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். சரி இவர் பாக்குறாரு, சரி நம்ம 200 ரூபாய்க்கு பழம் வாங்கணும், நம்மளுக்கு இடமா கிடைச்ச காசு தானே அது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 10 ரூபா காசு திருப்பி அவர்கிட்ட கொடுத்தாரு. கொடுத்தோன்னே அவன் சும்மா விடல அந்த பிச்சைக்காரன். 10 ரூபாய் டீக்கு கொடுத்த 2 இட்லி வாங்கி சாப்பிட்றேன், இன்னொரு 10 ரூபாய்க்கு கொடுன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு போயிடலாம். இதை பார்த்துட்டு இருந்த கடைக்காரன் சிரிக்கிறான். ஏன் நீ சிரிக்கிற, நான் ஒருத்தருக்கு உதவி பண்றதுக்கு போய் நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் பிச்சைக்காரன் நினைச்சிருக்கியா, அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கினா அந்த கடையை நான் வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு, நீ அவன்கிட்ட போய் பிச்சைன்னு கேட்டான்னு சொல்லி 20 காசை கொடுத்திய அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடிய மனிதர்களும் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. நம்ம ரொம்ப ஸ்கேனிங் மென்டாலிட்டியில இருந்தாதான் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். நம்ம அப்ப அந்த தன்னம்பிக்கை இருக்கிறப்பதான் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே வந்து தடுமாறி விழுறோம் இல்லையா, நம்ம ஒரு எதுக்காக ஒரு கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம், தடுமாறி நம்ம விழ போறோம், விழுந்துட்டப்ப நமக்கு ஒரு 4 பேர் நம்மளை தூக்கி விட வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம சம்பாதிக்க வேண்டாமா? கண்டிப்பா சம்பாதிக்கணும். நம்மளுக்கு அப்படி ஒரு நண்பர்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வெறுமையா இருக்கும். நம்ம அப்படியே விழுந்து கிடப்போம், அனாதை போல விழுந்து கிடப்போம். அதல்ல வாழ்க்கை. யாராச்சும் ஒரு 4 பேர் வந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கான நண்பர்களை சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதையும் விட நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாருமே இல்லைனாலும் தடுமாறி நீயா எந்திரிச்சு நிக்கிறப்போ ஒரு தன்னம்பிக்கை உனக்கு வரும் பாரு. அந்த தன்னம்பிக்கை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான ஒரு உணர்வுமே கிடையாது. நீயா எந்திரிச்சு நிக்கிறப்ப, 4 பேர் கை தூக்கி எந்திரிக்கிறப்ப ஓகே பரவாயில்ல. ஆனா நீயா தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்டே இருக்கு. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு இந்த விஷயத்துல. 2000 நான் வந்து ஒரு எஸ்ஐ டெஸ்ட் அட்டன் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு எஸ்ஐ டெஸ்ட் நடக்குது. 95க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு எஸ்ஐ டெஸ்ட் நடக்குது. எஸ்ஐ ஆகணுங்கிறதுலாம் ஒரு பெரிய கனவு. அது எப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல இருந்தே கனவு. ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது எஸ்ஐ ஆகணுங்கிறது ஒரு பெரிய கனவு. சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும். ஏன் அப்படி ஆகுனா, ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராச்சும் இருப்பாங்க இல்லையா, நம்ம இந்த ஒரு ஆள் ஆகணுங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு. எங்களுடைய ஊர்ல காரைக்கால், என்னுடைய சொந்த ஊர் காரைக்கால்ல, ஒரு எஸ்ஐ அப்ப குணசேகரன் பேர், அப்ப எஸ்ஐ இருந்தாரு, எஸ்பிஐ ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த எஸ்ஐ வந்து ஒரு புல்லட்ல வருவார், அந்த ராய்டூட் புல்லட். அந்த காலத்து புல்லட் பார்த்து இப்போ உள்ள புல்லட் மாதிரிலாம் கிடையாது. இப்போ புல்லட்லாம் லைட் வெயிட்டா இருக்கு. இந்த புல்லட் மாதிரி 3 பங்கு வெயிட் இருக்கும் அந்த புல்லட். அப்படி இருக்கும். அதுல ஒரு போலீஸ் எஸ்ஐ ஏறி உட்கார்ந்து, அது எஸ்ஐ தான் பெரும்பாலும் அந்த புல்லட்டை ஓட்டுவாங்க.
அந்த புல்லட்டை ஓட்டிட்டு அவர் அந்த பாரதியார் ரோட்ல வர்றப்ப நான் பார்த்துருக்கேன். அவர் வர்றப்ப ஏன்னு தெரியாது, ஒரு பெரிய கான்வாய், ஒரு பெரிய மினிஸ்டர்லாம் வந்தா ஒரு கான்வாய் வந்ததுன்னா எல்லாரும் எப்படி ஒதுங்கி போவாங்க, அந்த மாதிரி எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. அப்படி சிங்கிள் மேல அப்படி ஒரு கர்ச்சிக்கக்கூடிய சிங்கம் மாதிரி அப்படி போயிட்டு இருப்பாரு. அந்த புல்லட் சவுண்டுக்கும் அந்த மனுஷன் போறதுக்கும் அப்படி இருக்கும். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்தது. நம்மளும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், என்ன வேலை, இப்படி வாழ்ந்தா இப்படி ஒரு ப்ரொஃபஷன்ல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. எப்படியோ அந்த ஒரு லோயர் ரேங்க்ல தான் நான் போய் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த பிறகு எப்படியாச்சும் எஸ்ஐ ஆயிடும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். 2000 ஒரு எஸ்ஐ டெஸ்ட் வருது. எஸ்ஐ டெஸ்ட்ல சாதாரணமா பிசிக்கல் டெஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். 100 மீட்டர் ஓட விடுவாங்க, அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் பண்ண விடுவாங்க, ஹை ஜம்ப் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ரேஸ் இருக்கும், 800 மீட்டர் ரேஸ்ன்னு சொல்லிட்டு 800 மீட்டர் ஓட்டம். இந்த 800 மீட்டர் ஓட்டம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஓட்டம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நீங்க வேற 100 மீட்டர் ஓடுற மாதிரி வேகமாகவும் ஓட முடியாது, ஒரு 5 கிலோமீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி நீங்க ஸ்லோவாகவும் ஓட முடியாது. அது ஒரு மிதமான ஒரு ஸ்பீட்ல ஓடணும். ஒரு தொடர்ந்து கண்டினியூஸா ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல நம்ம ஓடி ஆகணும். அப்போ மட்டும்தான் அந்த 800 மீட்டரை ஜெயிக்க முடியும். 800 மீட்டரை அப்போ 3 நிமிஷத்துல கிராஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க. இப்போ 2 minutes 50 seconds 10 செகண்ட் குறைச்சிட்டாங்க. இப்போதைக்கு முன்னாடிலாம் 3 நிமிஷம் அந்த 2000. அப்போ நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறப்ப தெரியும் இல்லையா, ராத்திரி பகல் தூக்கம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது, அவசரத்துக்கு ஓடி போய் நம்மளுக்கு ஆவாத சாப்பாடை தான் சாப்பிடுவோம். எப்போ பாரு ராத்திரி ஆனா அந்த பரோட்டாவும் சால்னாவும் தான் சாப்பாடு, வேற எதுவும் பெருசா சாப்பாடெல்லாம் கிடைக்காது. வீட்டுல இருந்து மதியத்துல சாப்பாடு வந்தாலும் சரியான நேரத்துல சாப்பிட முடியாது. நம்ம அப்பதான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அப்பதான் வருவோம். 2-2:30 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுல கை வைக்கணும்னா மனசே வராது. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன். வயசு 25. அப்போ நான் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். டெஸ்ட்ல இந்த மற்ற ரேஸ்லாம் முடிச்சிடும், 800 மீட்டர்ஸ் ஓடுறோம். ஓடுறப்ப ஆரம்பத்துல இருந்தே வேகமா தான் ஓடுறேன். நமக்கு ஒரு பெரிய உத்வேகம், எப்படி இருந்தாலும் நம்ம இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகி நம்ம எஸ்ஐ ஆயிடணுங்கிற ஒரு பெரிய கனவு நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் பிசிக்கலை கிராஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கே போக முடியும், ஸ்கிரீனிங் டெஸ்ட் அது எல்லாமே. அப்போ ஓடுறேன், ஒரு ரவுண்ட் முடிஞ்சுட்டு, ஒரு ரவுண்டு 400 மீட்டரு, இன்னொரு ரவுண்டு 400 மீட்டர், ஒரு ரவுண்டு ஓடி முடிச்சுட்டேன். 2வது ரவுண்டு முடிச்சுட்டேன். 2வது ரவுண்டு முடிக்க போறதுக்கு இன்னொரு 10 அடி இருக்கு அதிகபட்சம் போனா. 10 அடி வர்ற நேரத்துல எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே உணர்வே இல்லை. அது என்னன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான காரணம் தெரியல. இடுப்புக்கு கீழே எந்த உணர்வுமே இல்லை. என் காலை நான் எங்க எடுத்து வைக்கிறேன், எங்க வர்றேன் ஒண்ணுமே தெரியல. என்ன அறியாம 10 அடி முன்னாடி அப்படியே விழுந்துட்டேன் கீழே. விழுந்து கடக்க நம்ம இப்ப ஐஜி சந்திரன் ஒரு ஐஜி சார் இருந்தாரு. அவர் இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்போ எஸ்பி அவர் தான் பினிஷ் லைன்ல நிக்கிறாரு. அவருக்கு வயிற்றுல படா 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 10 அடி தாண்டான்னு கேட்கிறாரு. என்னால எந்திரிக்க முடியல. என்ன கிராஸ் பண்ணி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்வா சாவா போராட்டம் தானே, எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. யாரும் நம்மளை பத்தி திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போ எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு என்னால ஓட முடியாதுன்னு எனக்கு ஷுவரா தெரியும். என்னால என்ன பண்றது, எப்படியா இருந்தாலும் அந்த டெஸ்ட்டை நான் பாஸ் பண்ணி ஆகணும். இல்லாட்டினா இன்னும் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா நம்ம பின்தங்கி போயிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். வயசு 25 ஆயிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. எனக்கு என்ன நினைச்சேன்னே தெரியாது. அப்படியே உருண்டுகிட்டே போயிட்டு பினிஷ் லைன்ல கை வச்சேன். உருண்டுகிட்டே உண்மையிலே சொல்றேன், இந்த காலத்துல வீடியோ எடுக்கிற காலம்லாம் இருந்திருந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்திருந்தா அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கும். அப்படியே உருண்டுகிட்டே தான் போய் கையை. அப்ப அந்த எஸ்பி சந்திரன் எஸ்பி கையை தூக்கி விட்டு, என்னடா அவங்களுக்குலாம் ஏன்டா இப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவ்வளோ உத்வேகம் இருந்தது. அன்னைக்கு அந்த பினிஷ் லைனை தொட்டப்ப எனக்கு கிடைச்ச ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாலும் என்னால எதையும் பார்த்துக்க முடியும், வாடா பார்த்துக்கலாங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எதை பார்த்து நான் பயப்படுறேன், எதை பார்த்து நான் பயப்படுறேன். அவ்வளோ ஒரு விஷயம். எவ்வளவுதான் உதவி பண்றதுக்கு 4 பேர் இருந்து நம்மளை கை சூக்கி விட்டாலும் நாமளா எந்திரிச்சு ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில நாமளா எந்திரிச்சு நிக்கிறோம் பாருங்க. அந்த உணர்வுக்கு ஈடு இணையே கிடையாது. அப்படி ஒரு தன்னம்பிக்கையை நீங்க எல்லாருமே வளர்த்துக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, கடுமையான சூழ்நிலை வரப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா முடியாதுப்பா விட்டுப்போ. நிறைய பேர் எனக்குமே அப்ப சொன்னாங்க, வயசு 25 ஆயிட்டு. அப்பெல்லாம் இவ்வளோலாம் பிளாட்ஸ் நமக்குலாம் கிடையாது. அப்போ கொஞ்சம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேலை செஞ்சுட்டு இருந்தா கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருந்தது.
இதெல்லாம் உன்னால ஓடலாம் முடியாதுடா, ஏன்டா இப்பெல்லாம் போய் கஷ்டப்படுறேன்னு சொல்லி நிறைய பேர் முடியாதுன்னு சொல்லி நம்மள வந்து நம்மளோட டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஆனாலுமே நான் எதையுமே காதுல வாங்கிக்கிட்டே கிடையாது. நாம முடியாதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது அவனால முடியாது, என்னால முடியாதுன்னு கிடையாது. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். அவன் முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னானா அது அவனால முடியாது, என்னால முடியாதுன்னு கிடையாது. நான் முடியும், என்னால முடியுங்கிற ஒரு மனநிலை எப்பயுமே நம்மளுக்கு இருக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயத்துல நம்ம காதுலயே வாங்கிக்க கூடாது. கொலம்பியா யூனிவர்சிட்டியில ஒரு மேத்ஸ் வகுப்பு நடக்குது. நிறைய கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பண்ணிடுறான், ரொம்ப டயர்டா இருந்தாலும் தூங்கிட்டான். தூங்கி முடிச்ச பிறகு கிளாஸ் முடிஞ்ச பிறகு பெல் அடிக்குது. அப்பதான் திடீர்னு முடிக்கிறான். எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. மதுரை அடிச்சு எந்திரிச்சு பாக்குறான். ஐயோ கிளாஸ் முடிஞ்சு போச்சு, என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு பாக்குறான். போர்டுல 2 கணக்கு எழுதி போட்டுருக்காரு, ஹோம்ஒர்க் எழுதி போட்டுருக்காங்க. ஐயோ ஹோம்ஒர்க்கை கடற்கடன்னு நோட்ல காப்பி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போமான்னு பார்த்தா தூங்குன நீ கிளாஸ்ல தூங்கிட்டியேன்னு ஓட்டுவானோன்னு ஒரு பயம். யார்த்தையும் கேட்கல. சரி வாத்தியார்கிட்ட தான் போய் கேட்போமா, என்ன கிளாஸ் எடுத்தீங்கன்னு கேட்போமான்னு சொன்னா நீ நான் நடத்துற கிளாஸ்ல தூங்கிட்டியான்னு வெளுத்து விட்டுருவாருன்னு வர பயம். என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாச்சும் இந்த 2 சமுக்கும் நாமளே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும்னு சொல்லி சனி ஞாயிறு அதுக்கப்புறம் 2 நாள் லீவ் வந்தது. லைப்ரரியில போய் உட்காந்து போராடி அதை பத்தி ஒண்ணுமே தெரியல. அந்த சம் என்னன்னு கூட அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த 2 நாள் போராடி ஒரு சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சான். சரி ஒரு சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா சரி பரவாயில்ல, வாத்தியார் ரொம்ப திட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கிளாஸ்ல உட்காந்துருக்கான். வாத்தியார் அந்த சம்ம பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. கிளாஸ் முடிச்சுட்டு அவர் போயிட்டு இருக்காரு. அவர் 2 நாளா போராடி ஒரு சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி அவர் கேட்கவே இல்லை. கோவம் வரும் இல்ல, நீங்க ஹோம்ஒர்க் உங்க டீச்சர் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு மறுநாள் ஹோம்ஒர்க் பத்தி எதுவுமே கேட்கலன்னு உங்களுக்கு கோவம் வருமா வராது? அந்த மாதிரி அவனுக்கு கோவம். டக்குன்னு போய் கேட்கிறாரு, நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்தீங்களா, நான் கஷ்டப்பட்டு என்னால முடிக்க முடியாம நான் ஒரு சம்மு முடிச்சு வச்சிருக்கேன், நீங்க பட்டுக்கு எதுவுமே கேட்காம நான் எங்கடா ஹோம்ஒர்க் கொடுத்தேன், நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலையே, நீங்க தானே 2 சம்மு போர்ட்ல எழுதி போட்டுருந்தீங்க, நீ என்ன காமெடியா பண்ற, கொண்டா அந்த புக்கை வாங்கி பாருங்க. வாங்கி பார்த்தா அந்த சம்மு ஒரு சம்முக்கு நேர்த்தியா ஆன்சர் போட்டு. அவரு பெரிய ஆச்சரியமா போயிட்டு, டேய் நான் ஹோம்ஒர்க்கே கொடுக்கலடா, இந்த உலகத்துல விடையே கண்டுபிடிக்க முடியாத பல மேத்ஸ் சம்ஸ் தியரம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 உதாரணம் எழுதி போட்டா அதை பண்ணி எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லி கேட்டா அவ்வளோ அது எல்லாத்தையும் பாக்குறப்ப கரெக்டா இருக்கு. கட்டி பிடிச்சி அவருக்கு சந்தோஷம் தாங்கல. இந்த ஒரு விடையே கண்டுபிடிக்க பெரிய பெரிய கணித மேதைகளாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சம்முக்கு ஒன்னால எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி அவங்க ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாரு. அவரு பிற்காலத்துல ஒரு பெரிய மேத்தமெட்டிஷியனா வந்தாரு, ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிங்னு சொல்லிட்டு. அவரு நிறைய விடை கண்டுபிடிக்க முடியாத சம்ஸ்க்கு அவர் விடை கண்டுபிடிச்சார். ஒரே விஷயம் தான், அந்த கிளாஸ்ல அவரு முடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அந்த சம்முக்கு அவர் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா சொல்றப்பே எழுதி போடுறப்பே இந்த சம்முக்கெல்லாம் ஆன்சரே கிடையாது, இது வரைக்கும் உலகத்துல யாருமே இதுக்கு சம்மே ஆன்சரே கண்டுபிடிக்கலன்னு சொல்லி தான் எழுதி போட்டாரு. அதுக்கப்புறம் ஏன் அதை ட்ரை பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. இது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இதுல நம்ம ஊர்ல கூட இதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கு. அந்த 3 தவுக்குல ஒரு கிணத்துக்குள்ள போய் விழுந்துரும். கிணத்துல இருந்து மேல ஏறி வர ட்ரை பண்ணும், அதால ஏறவே முடியாது. அந்த மேல இருந்துட்டு நிறைய தவுக்குல இருந்துட்டு மேல வராத வர முடியாதுன்னு சொல்லும். ஆனா ஒரு தவுக்குல மட்டும் தாண்டி மேல வந்துடும். இது என்னன்னு கேட்டா எப்படி நான் மேல வந்தது, நான் அந்த 2 தவுக்குலையும் மேலேயே வராம கீழே விழுந்துப்போம். மேல வந்த தவுக்கலை எப்படி வந்தான்னு கேட்டா அந்த தவுக்கலைக்கு காது கேட்காது. மேல இருந்து தவுக்கலை வர முடியாதுன்னு கத்துனது இது என்ன பார்த்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு நம்மள என்கரேஜ் பண்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி மேல வந்து. ஸோ எப்பயுமே நெகட்டிவ் டாக், ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க நீங்க யூ ஹேவ் டு பி டெஃப். வேற ஆப்ஷனே கிடையாது. காதை முடிக்கணும். நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. ஏதா இருந்தாலும் நான் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறேங்கக்கூடிய ஒரு நிலைமையில நீங்களும் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்களும் நெகட்டிவ் மோட்டிவேஷன் யாருக்கும் கொடுக்க கூடாது. நீ இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் செய்யாத, இப்படி நடக்காது, அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் நெகட்டிவிட்டி பேசவே கூடாது. அதே நேரத்துல நெகட்டிவிட்டி பேசுறதுன்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது என்னன்னா அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசுறது. அதை பத்தி அந்த விஷயம் உண்மையா பொய்யானே நமக்கு தெரியாது. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அது புறம் பேசுவோம். எல்லாருக்கிட்டே இருக்கு. நாட்டோட தலைச்சிறந்த மகன்ல இருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா
நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அடுத்தவங்களை பத்தி ஈஸியா பேசுறது, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவ் மோட்டிவேஷன், இந்த மாதிரி நெகட்டிவான ஸ்பீச்சஸ், இந்த புறம் பேசுறது எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அதுதான் நடக்கும். இந்த லவ் அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதுல நடக்கும். இந்த லவ் பண்றதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றேன் 50 வயசாவது தப்பா நினைக்காதீங்க. லவ் பண்றதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இந்த லவ் பண்ணிடலாம், ஆனா லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா மட்டும் அவங்க இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து காட்டி கொடுக்காரு. அதாவது அவங்க ஃப்ரெண்டா மட்டும் இருக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன பேசினாலும் அதே திருப்பி திருப்பி பேசுவான். ஒரு கதையை 9 தடவை கேட்டிருப்பான், 10வது தடவையும் முதல் தடவை சொல்ற மாதிரியே வந்து சொல்லுவான். ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லாத ஒரு விஷயத்த அவன் இன்ஸ்பயர்டா சொல்லுவான். நம்மளுக்கு அதுல இன்ஸ்பிரேஷனே இருக்காது, ஆனா அவன் பயங்கர இன்ஸ்பைரிங்கா சொல்லுவான். அது ஒரு பெரிய கஷ்டம். அது அப்படியே என்ன செய்யணும்னா அடுத்து இப்படி போறப்ப இப்படி புறம் பேசி இது அடுத்தவங்க கதையை பேசுறதுனா நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அடுத்தவங்க கதை பேசுறது ஒரு பெரிய பாவம் கூட. அதுக்கும் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ராஜா என்ன பண்றான், தன்னோட பிறந்த நாளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணும், என்ன பண்றதுன்னு பாக்குறோம். பெரிய ஓப்பன் கிரவுண்டு, அந்த கிரவுண்ட்ல ஓப்பனா வந்து பெரிய பெரிய அண்டா வச்சு சாப்பாடு சமைச்சு எல்லாருக்கும் போடணும்னு சொல்லிட்டு நிறைய அண்டா, பெரிய அண்டாலாம் வச்சு சமைக்கிறாங்க. சாப்பாடு போடுறதுக்காக சமையல் நடக்குது. அந்த நேரத்துல காட்டுல இருந்து ஒரு கருடன் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பாம்பை பிடிச்சி அது தூக்கி போகுது. அதோட இறைய அதோட கூட்டுக்கு தூக்கி போகுது. அதோட குழந்தை அதோட குஞ்சு குருவிகளுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போகுது கருடன். இந்த பாம்பு அதை பிடிச்சிருக்கா, அது வலி தாங்க முடியல. அது அப்படி பறந்து அந்த கிரவுண்ட் மேல பறக்கிற நேரத்துல என்ன பண்ணிட்டுனா ஒரு சொட்டு விஷத்தை அது கக்கிடும். அந்த விஷம் நேரா வந்து சமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு அண்டால விழுந்து போச்சு. கருடனும் போயிட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு இவங்களுக்கும் அது எதுவும் தெரியல, சமைச்சு போட்டாங்க. அந்த ஒரு அண்டால இருந்த சாப்பாடை சாப்பிட்ட ஒரு 100 பேர் அளவுக்கு எல்லாம் செத்துட்டாங்க. நாட்டுல ஒரு பெரிய துயரமே நடந்து போச்சு. அவ்வளோ பெரிய ஒரு பிறந்த நாளுக்கு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் நம்மளை வாழ்த்தணும்னு நினைச்ச இடத்துல எல்லாரும் அவனை திட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. 100 பேர் இறந்து போயிட்டான். என்ன பண்றது? மேல வந்து இந்த கணக்கு நோட்லாம் வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பான் மேல. அப்படிதான் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க சித்ரா புத்தன். உனக்கு நீ என்ன பண்ற, இவன் என்ன பாவம் பண்ணா, இவன் என்ன நல்லது பண்ணா, டெபிட் கிரெடிட் எழுதினே வந்துட்டு இருப்பான். இந்த 100 பேர் செத்துட்டாங்க இல்லையா, ஒரு பெரிய துயரம் நடந்து போச்சு. 100 பேரு ஒரு ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. அந்த பாவத்தை யார் மேல எழுதுறதுன்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. பாம்பு மேல எழுதுவோமான்னு கேட்டா பாம்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு வலி தாங்க முடியல. அது வலியோட பொருள் விஷத்தை கக்குது. அதுக்கு தெரியாது அது எங்க போய் விழுவ போகுதுலாம் தெரியாது. அது மேல எழுத முடியாது, அது இயற்கை. சரி, இந்த பாம்பு விஷம் கக்கிறதுக்கு காரணமா இந்த கருடனை பிடிப்போமான்னு கேட்டா கருடனும் ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா கருடனை பொறுத்தளவுக்கு பாம்பு அதோட இறை, இயற்கையான விஷயம். அது இறையை பிடிச்சிக்கிட்டு அதோட கூட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது மேலே எந்த தப்பும் கிடையாது. சரி, இந்த ராஜா தானே சோறு போடுறேன்னு சொல்லி இத்தனை பேரை சாவடிச்சு அவன் பேர்ல எழுதுமான்னு பார்த்தா அவனுக்கு எந்த விதமான தீய எண்ணமும் இல்லாம எல்லாரும் நல்ல அன்னைக்கு சாப்பிட்டு அவனை வாழ்த்தணுங்கிற ஒரு சந்தோஷத்துல அவ்வளவு பெரிய அண்டா வச்சு சமைச்சு சாப்பாடு போடுறான். ஒரு சொட்டு விஷம் அது வந்து ஒரு மழை துளி போல அங்கேருந்து வந்து விழுந்திருக்கும். சமைக்கிறவனுக்கும் அது தெரியாது. அதனால அவனையும் எழுத முடியாது. யார் மேல எழுதுறதுன்னு அவனுக்கு பெரிய கஷ்டமா போச்சு. எங்கடா போய் கேட்கறதுன்னு இப்படியே அவனுக்கு மேலதிகாரி அப்படி மேலதிகாரி கேட்டு கடைசியா நிஷ்டையில உட்காந்துருக்கு சிவபெருமான் வந்துட்டாங்க. அவருக்கும் குழப்பமா இருக்குது, யார் மேலடா எழுதுறதுன்னு சொல்லிட்டு. சரி வை பார்ப்போம், அப்சர்வேஷன்ல வை. நம்ம எப்பயுமே என்ன செய்வோம், கிணத்துல போடுவோம் இல்லையா ஒரு விஷயத்த. கொஞ்சம் எதுக்குமே விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் கிணத்துல போடுவோம் இல்லையா. அது மாதிரி கிணத்துல போட்டு வச்சுக்காரு. அப்படியே அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, 1 மாசம் 2 மாசம் போகுது. அந்த ஊருக்கு ஒரு 4-5 வணிகர்கள் வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ராஜாட்ட போய் ஒரு பேரம் பேசணும், ஒரு வணிகம் பண்ணணும், ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணணும் அந்த கண்ட்ரியில. அவருக்காக போய் ராஜாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, யார்கிட்ட போய் கேட்கறது சுத்தி பாக்குறான். அந்த இடத்துல ஒரு பாட்டி, ஒரு வயசான பாட்டி வந்து இட்லி சுட்டு வித்துட்டு அங்க இருக்கு. அதுகிட்ட போயிட்டு இது ஒரு காமன் சிட்டிசன் இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டா நம்மளுக்கு சரியான ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வணிகர்கள் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, வந்து இந்த ராஜா எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. பாட்டிக்கு நாக்குல சரி. பாட்டி சொல்லிச்சு, இவன் ஒரு மோசமான ராஜா, சோறு போறேன்னு சொல்லி 100 பேர் சாவடிச்சுட்டான், விஷம் வச்சு கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா அதுக்கு தெரியாது, அவன் ராஜா விஷம் வச்சானாலாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் நல்லதுதான் செஞ்சான். ஆனா
அவன் மேல அவன் மேல ஒரு தெரியாத அன்வெரிஃபைடு ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியாத ஒரு நபர்கிட்ட சொல்லுது. சிவபெருமான் தூங்கிட்டு இருந்தோட டக்குன்னு கண்ண முடிச்சான். இந்த பாட்டி மேல இருந்து 100 பேர் செத்தது. இவ்வளோ நடந்தது. யாரோ ஒருத்தன் புறம் பேச போக, அந்த புறம் பேசின நம்மளுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஒருத்தட்ட பாஸ் பண்ண போக, அந்த மொத்த எஃபெக்ட்டுமே அவங்கள்ட்ட தான் வந்து சேருது. இது பாவம்னு தெரியாமையே 100% பேர் எல்லாரும், நீங்க நான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா புறம் பேசுறது. அன்வெரிஃபைடு இன்ஃபர்மேஷனை கேஷுவலா பாஸ் பண்றது. பார்த்தா அது இப்ப சோசியல் மீடியாலாம் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த விஷயங்களை அப்படியே வந்து பரப்பிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்மள எப்பயுமே ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டிலேயே இதெல்லாம் நம்மள வச்சிருக்கோம். இது நம்மளுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம். நான் யோசிப்பாங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நல்ல ஒரு மனிதனா வரணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு இந்த சொசைட்டிக்கு நம்ம ஒரு நல்ல மனிதனா வரணும், 4 பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிட்டிசனா வரணும்னு நினைக்கிற யாருமே இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸை கையில எடுக்கவே கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிக்க நம்ம கத்துக்கணும். எப்பயுமே நம்ம வந்து பிரச்சனையை பார்த்தோம்னா நம்ம ஓட தான் நம்ம இந்த காலத்துல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி எட்ட போயிடலாமான்னு தான் நம்ம பார்ப்போம். பிரச்சனையை ஃபேஸ் என்னைக்கோ ஒரு நாள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிரச்சனையை ஒரு வருஷம் கழிச்சுனாலும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ உனக்கு வர பிரச்சனையை நீ தான் ஃபேஸ் பண்ணணும், வேற வழி கிடையாது. நாம ஃபேஸ் பண்றதுக்கு பயந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை அப்படியே கொஞ்சமா பெருசா வளர்ந்து இந்த ஸ்னேக் கேம் வரும் பாத்தீங்களா, அப்படியே சாப்பிட்டு அந்த முன்னாடிலாம் பார்த்துட்டு இப்பெல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல, அந்த கேம்லாம் மாறி போச்சு. 3 டைமென்ஷன் கேம்ஸ் வந்து போச்சு. நான் ஆரம்பத்துல கம்ப்யூட்டர் வந்த காலத்துல ஒரு ஸ்னேக் கேம் ஒன்று வரும். அங்கங்க ஒரு புள்ளியா இருக்கும். அந்த ஸ்னேக்கை நம்ம பாடி நவுத்திக்கிட்டே இருந்தோம்னா எங்க போய் அப்படியே முழுங்கி அப்படியே நீட்டா வளர்ந்துடும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்னேக் மாதிரி நம்மளுடைய பிரச்சனை பெருசா வளர்ந்துடும். ஒரு நாள் திருப்பி அந்த வளர்ந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது சின்னதா இருக்கிறப்ப ஃபேஸ் பண்ண ஜஸ்ட் ஃபேஸ். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்துல் கலாம் காலத்துக்கும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசி வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. அந்த இன்ஸ்பிரேஷனா அவங்க எடுத்துக்கிறப்ப, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு சயின்டிஸ்ட் இந்த நாட்டோட ஜனாதிபதி ஆக முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு அப்படி ஒரு பிரேக் த்ரூவை கிரியேட் பண்றாரு அப்துல் கலாம். அப்போ அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த நாட்டுக்கு. இந்த இன்ஸ்பிரேஷனை யார்கிட்ட கொண்டு சேர்க்கணும்? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. சின்ன குழந்தைங்க, பட்டிங் பீப்புள், அவங்க தான் இந்த நாட்டோட வருங்கால தூண்கள். அவங்கள்ட்ட போய் சேர்க்கணும்னு நினைச்சு காலத்துக்கும் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலயும் போய் மாணவர்கள் மத்தியில பேசி அவர் இன்ஸ்பிரேஷன் கொடுத்தே வாழ்ந்த ஒரு மனுஷன். ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி அவருடைய பேஷன்ங்கிறது இந்த மாணவர்களை வந்து மோட்டிவேட் பண்றது. அந்த மோட்டிவேஷனை பண்ணிட்டு இருக்கிறப்பயே வந்து மேடையிலேயே இறந்து போன ஒரு மனுஷன். அவ்வளவு பெரிய பேஷன் அவருக்கு. அவர் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நிறைய பேர்ட்ஸ் வந்து தன்னோட கூட்டுக்கு ஒரு இறை தேட பறந்து போயிட்டு இருக்குது. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து பறந்து போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு வந்து மழை வர்றப்ப என்ன பண்றாங்க, ஐயோ மழை வருதுன்னு சொல்லிட்டு இறை தேடுறத எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா பறவைகளும் அதோட கூட்டுக்கிட்டு வேகமா பறந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பறவை மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம அது பாட்டுக்கு மேல பறக்குது. மழை பெஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு மேல பறக்குது. மற்ற பறவைகள்லாம் மழையை பார்த்து பயந்து ஓடுது. ஒரு பறவை மட்டும் மழையை ஃபேஸ் பண்ணி மேல போயிட்டே இருக்கு. போய் ஒரு காலகட்டம் ஒரு இடத்துல அந்த மேகத்துக்கு மேல போயிட்டா அதுக்கப்புறம் அங்க மழை இருக்காது. நம்மளுக்கு தெரியும், மேகத்தால தானே மழை வருது. மேகத்துக்கு மேல மழை கிடையாது. அந்த இடத்துல போய் அந்த பிரச்சனைக்கும் மேலேயே போய் நிக்கக்கூடிய அந்த பறவை கழுகு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் எல்லாரையும் மோட்டிவேட் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பறவை அந்த பிரச்சனையை தாண்டி நம்ம பிரச்சனை மேலே போய் நிக்கணும். நம்ம பிரச்சனை நம்மள வந்து மோத வருதா, நம்ம பிரச்சனை மேல போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்துல் கலாம் எல்லாரையும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய குழப்பங்கள் வரும். குழப்பம் வந்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய குழப்பம் வந்தா அதை அப்படி கொஞ்ச நேரம் செட்டில் பண்ணிடணும். அந்த விஷயத்தை பத்தி திங்க் பண்ணாம வேற நல்ல விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு தானாவே அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாள் ஆனா அது தெளிஞ்ச பிறகு அந்த பிரச்சனையை ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். அதே நேரத்துல பிரச்சனை மறுபடியும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதை பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது எப்படி இருக்கும், இந்த பிரச்சனையோட வடிவம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு ராஜா வந்து அவனுக்கு ஒரு PSO நியமிக்கணும்னு நினைக்கிறார், ஒரு பாதுகாப்பு அதிகாரியை நியமிக்கணும்னு நினைக்கிறான். எப்படிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை நான் தேடி போறதுன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறான்.
ஒரு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல யார் பாஸ் ஆகுறீங்களோ அவங்கள தான் வந்து நான் பாதுகாப்பு அதிகாரியை எடுத்துப்பேன்னு சொல்றேன். ஒரு 3 பேர் வரான், நான் வந்து அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய கதவு, ஒரு பெரிய கோட்டை கதவு மாதிரி ஒரு பெரிய கதவு இருக்கு, அதை மூடி வச்சிருக்காங்க. அந்த கதவை சொல்லி ராஜா சொல்றான், இந்த கதவை இந்த 3 பேர்ல யார் திறக்கிறீங்களோ அவங்க என்னுடைய பாதுகாப்பு அதிகாரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் பாக்குறான், அந்த கதவை அப்படியே யோசிக்கிறான், இது எவ்வளவு பெரிய கதவு, எத்தனை காலத்து கதவு, இது எவ்வளவு வெயிட் இருக்கும், இதெல்லாம் அப்படியே மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஒருத்தர் என்ன பண்றான், இதுக்கு ஒரு சாவி துவாரம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கதவை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், இதுக்கு ஒரு சாவி என்னால செஞ்சுட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவன் சாவி செய்ய இன்னொரு பாக்குறான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, என்னடா இவ்வளவு பெரிய கதவா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் கிட்ட நின்று அந்த கதவை அப்படி தள்ளுறான். கதவு தள்ளுச்சு. கதவு ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தன் உங்கள்கிட்ட கொண்டாந்து சொன்னோடனே அந்த பிரச்சனை இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அதா இருக்குமா, இதா இருக்குமான்னு நீங்க யோசிக்கிறது முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு போய் தட்டுங்க, அந்த கதவை தட்டுங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கூல். எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஒரு அடி எடுத்து வைங்க, அந்த பிரச்சனையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க, அது அந்த பிரச்சனை உங்களை தாண்டி பின்னாடி 10 அடி போயிடும். ஓகே ஃபைன், கொஞ்சம் நார்மல் டாபிக்ஸ் சொல்றேன். ஓகே, நிறைய ஹியூமன் வேல்யூஸ் பத்தி பேசியாச்சு. இந்த காலகட்டத்தில் சைபர் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி நீங்க சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டிப்ஸ் இருக்கு. ஒரு 2 ஷார்ப்பான டிப்ஸ் மட்டும் சொல்றேன், ஒன்றும் பெருசா இல்லை. சில டிப்ஸ் ரொம்ப பர்சனலா இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. விமன் மெயினா, ஜென்ஸ் பத்தி நான் பேசல, ஜென்ஸும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். விமனுக்கு மெயினா நான் சொல்றேன், எந்த காலகட்டத்திலையும் சோசியல் மீடியால யாரையும் நம்பாதீங்க. முதல் விஷயம், யாரையுமே சோசியல் மீடியால நம்பாதீங்க. யாரோ ஒரு அன்னோன் பர்சன் உங்கள்கிட்ட கருணையா பேசுறான், அன்பா பேசுறான், உங்க கேர் பண்றான், சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு தலை வலிக்குதா, கால் வலிக்குதா, அப்படி படிச்சியா, இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய மனிதனை போது அவாய்ட் பண்ணுங்க. அன்னோன் பர்சனா இருந்தா, தெரிஞ்சவன், அவன் நல்லவனா இருந்தா, அவனுக்கு நல்லா தெரிஞ்சவன் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அன்னோன் பர்சன் ஒருத்தன் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அவன் இப்படியெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா உங்களை ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான். எதுக்கு அவன் அக்கறை எடுத்துக்கணும்? 100% அதெல்லாம் நம்பாதீங்க. நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகு ஃபேஸ் பண்றதுல ஒண்ணுமே கிடையாது இந்த காலத்துல. நீ என்ன வேணா அதுக்கப்புறம் சொல்லலாம், டெக்னாலஜி வச்சு அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லலாமே வழிய உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம எப்பயுமே அந்த ஒரு செல்ஃப் டீசென்சியோட நம்ம வாழணும். என்னைக்குமே வந்து யாரும் வந்து உங்களை நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்றத ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்காதீங்க. நீ அழகா இருந்தா இரு, அதையே அவன் சொல்றான். யார் அவனுக்கு அந்த ரைட் கொடுத்தா? அந்த ரைட்டு நீ ஏன் கொடுக்குற? எல்லாருக்கும் ஏன் கொடுக்குற? எல்லாரும் வந்து நீ அழகா இருக்க நீ ஏன் சொல்லணும்? இதெல்லாம் சின்ன சின்ன சைக்காலஜி. இதெல்லாம் ஒரு 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 ஒருத்தவங்களை உடைக்கிறதுக்கான சைக்காலஜி. இதெல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயத்துக்கு அதுக்கு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. நீங்க அழகா இருக்கீங்க, நீ அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ அழகா வந்து உன்னுடைய ஹேர் வந்து ரொம்ப லூஸ் ஹேர், அழகான ஹேர் வந்து ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றதுக்குலாம் யாருக்குமே உரிமை கிடையாது. அந்த உரிமை நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. சொன்னா சொல்லிட்டு போறான், அந்த பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வேற யார்கிட்ட சொல்லிட்டு போறான். பட் உங்ககிட்ட வந்து நீ அழகா இருக்குன்னு அவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் நல்லது, என்னதான் சோசியல் மீடியால தவறு அதுக்கப்புறம் நடந்தாலும் பேசிக் எங்க நடக்குதுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இன்னொரு விஷயம், முகத்தில் அறிஞ்ச மாதிரி விஷயமா இருந்தாலும் நான் சொல்றேன், அப்பட்டமான விஷயம். ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணிருக்கிறதா சொல்றேன். என்னைக்குமே யூ டோன்ட் சென்ட் யுவர் பிரைவேட் போட்டோஸ் டு எனிபடி, ஈவன் இஃப் ஹி இஸ் யுவர் ஹஸ்பண்ட், ஈவன் இஃப் ஹி இஸ் யுவர் லவர். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். எப்பா அவன் செத்தாலும் சாவான், எனக்கு எந்த விதமான துரோகமும் பண்ண மாட்டான்னு நினைச்சு நீ நம்பிக்கை வச்சிருக்க ஒரு நபருக்கு கூட உன்னுடைய பிரைவேட் போட்டோஸ் அனுப்பாங்க. நியூட் போட்டோஸ், ஹாஃப் ட்ரெஸ் போட்டோஸ் தயவு செஞ்சு அனுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த சோசியல் மீடியால இந்த காலத்துல நடந்துகிட்டே இருக்கு. யூஆர் கம்மிங் அப். இப்பதான் நீங்க சின்ன குழந்தைங்க வர்றீங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இந்த கொஞ்ச காலத்துல. அவுட் ரைட்டா டினை பண்ணுங்க. ஈவன் இஃப் யூஸ் யுவர் ஹஸ்பண்ட், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து 10 நாள் பிசினஸ் டிப்பா போயிருக்க, அவனை பார்த்து ரொம்ப நாளா வந்து கண்ணிய மணியை தயவு செஞ்சு உன்னோட போட்டோ அனுப்பு, நீ குளிச்சுட்டு இருக்கும் போது போட்டோ அனுப்பு, தயவு செஞ்சு அனுப்புங்க. இவங்க ஓப்பனா யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ் பண்றதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் தடுத்துக்கணும். யாருக்கும் அனுப்பாதீங்க. மேன்ஸ் மென்டாலிட்டி, ஹியூமன் மென்டாலிட்டி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது அல்ல. அது ஒரு டென்ஷன்ல இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும்.
சந்தோஷமா இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒரு நம்பிக்கையில இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும், துரோகத்துல இருக்கிறப்ப வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். எல்லாத்துக்கும் வேற வேற கேட்டகரி இருக்கும். கையில என்ன டூல் இருக்கோ அந்த டூல் அதை யூஸ் பண்ணும். நல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு சோசியல் மீடியால இது மாதிரியான ஷேரிங்ஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு எங்களுடைய ஜெனரேஷன், உங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன், நாங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்போஸே ஆகல. எங்க சார்ந்த எங்களுடைய ஜெனரேஷன்ல இருந்த கேர்ள்ஸ் அதை ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப நீங்க அதான் அவுட்ரைட்டா உங்க கையில வந்துருச்சு. அப்போ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மா கட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த விதமா பணம் காசு இதெல்லாம் இழந்துடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஆன்லைன் ஸ்கேம் பண்ணி 1 லட்சத்தை எடுத்துட்டா, 5 லட்சத்தை எடுத்துட்டா, 10 லட்சத்தை எடுத்தா பிரச்சனை இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன சிரமம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை யாராலையும் தாங்கிக்க முடியாது. எந்த ஒரு பேரண்டாலையும் தாங்கிக்க முடியாது. நீங்களும் முதல்ல அதை தாங்கிக்க முடியாது. உங்களை கண்ணு போல பாக்குறாங்க உங்க பேரண்ட்ஸ். உங்க மேலதான் அவ்வளவு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், ஒரு பேரண்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லா ஆசாபாசங்களையும் அப்படியே அங்கேயே விட்டுறான். அவனுக்கு எந்த சந்தோஷமும் அவனுடையது அல்ல. அன்னைக்கு குழந்தை பிறந்ததுல இருந்து அவனுடைய சந்தோஷம் எல்லாம் நீங்க தான். அப்போ அவனுக்கு நம்ம எந்த விதமான கஷ்டத்தையும் நம்ம கொடுக்கூடாது. இது மாதிரியான கஷ்டங்கள் நம்ம கொடுக்கணும். சோசியல் மீடியால இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல விமன் சேஃப்டிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கெல்லாம் சின்ன ஆரம்பத்திலேயே இதுல எல்லாம் நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கு, தப்பு கிடையாது. நான் அந்த பொண்ணு தாட்டா ஸ்ட்ரிக்டா இருக்கும், சின்ன மூஞ்சி, அது யாரையும் பேசாது, போய்ப்போம், யாருக்கு என்ன ஆக போகுது, உனக்கு என்ன நஷ்டமா, அது யார்ட்டையும் பேசாது, அது ஃப்ரெண்ட்லி கிடையாது, அன்ஃப்ரெண்ட்லி கேர்ள், எதுக்கு போதும், என்ன ப்ராப்ளம்? ஃபேஸ்புக்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, 10 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான், எதுக்கு போறான்? 10 பேர் நல்லவன், அவன் எனக்கு நல்லா தெரிஞ்சவன், அவங்ககிட்ட நான் என்னோட ஃபேமிலி போட்டோஸ் ஷேர் பண்றேன், தப்பு கிடையாது. சிங்கிள் போட்டோஸ் அந்த மாதிரிலாம் ஷேர் தான் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுங்க. இதை ஒரு போலீஸ் ஆஃபீஸரால தான் சொல்ல முடியும், வேற யாராலையும் உங்க அப்பா அம்மாவால கூட உங்களுக்கு இதை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரொம்ப ஒரு தடை இருக்கும். இதை நம்ம சொல்லலாமா வேணாமா, நம்ம பொண்ணுகிட்ட சொன்னா தப்பா நினைப்பாங்களா, அப்பா நம்மள தப்பா நினைச்சு பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க, அப்படிலாம் யோசிப்பாங்க. பட் ஐ கேன் தெரியும், ஏன்னா அன்னன்னைக்கு பார்ப்போம் எவ்வளோ விஷயம் இருக்கும். சில பேரோட ஃபோன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக எங்ககிட்ட வரப்ப அந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கறது சகிக்கல, மொத்த குப்பையும் அங்கதான். ஏன் அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல ஒரு நோபல் ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு அழகான ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்கிறீங்க. ஒரு காலத்துக்கும் நீங்க என்னைக்கா இருந்தாலும் நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா நான் இத்தனை உயிரை நான் காப்பாத்திருக்கேன். ஒரு 10 பேரோட உயிரை நீங்க உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுடைய சர்வீஸ்ல ஒரு 10 பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு காரணமா நீங்க இருந்துட மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 100%. ஒரு 10 பேரோட உயிரை காப்பாத்தினா எவ்வளவு பெரிய சாட்டிஸ்பாக்சன். நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த சாட்டிஸ்பாக்சன் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கப்ப சின்ன சின்ன இந்த மாதிரியான டைவர்ஷன்ஸ்க்குள்ளார நீங்க திரும்பிடக்கூடாது. ஒரு நண்பர் ஒருத்தர் உங்கள் சார்ந்து எழுதின ஒரு சின்ன ஒரு கவிதை, அதோட நான் முடிச்சிருக்கேன், மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளை உடையில் உள்ள ஒரு வண்ணத்து பூச்சி நீ, என் தாய் என்னை தொடும் முன்பே என்னை தொட்டவள் நீ, என் தாய் என்னை குளிப்பாட்டும் முன்பே என்னை சுத்தம் செய்தவள் நீ, என் தாய் என் சகோதரி எல்லாமும் நீதான், அல்லும் பகலும் அயராது உழைக்கிறாய், குடும்பம் நண்பர்கள் யாருடன் நீ சிரிக்கிறாய், குடும்பம் நண்பர்கள் என்று யாருடன் நீ சிரிக்கிறாய், நலமற்றவனின் ஒற்றை நம்பிக்கை நீ, 1 மணி நேரம் ஆஸ்பத்திரிக்குள் வரக்கூட சகிக்கவில்லை எனக்கு, 1000 மணித்துளிகள் அங்கேயே இருக்கிறாய், இரத்த வாடை காயும் முன்பே உன் உணவை சுவைக்கிறாய், நோயாளியின் இரத்த வாடை காயும் முன்பே உனது உணவை சுவைக்கிறாய், நோய்க்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்று போராட்டமே செய்கிறாய், தூங்கு சகோதரி, முக்கல் முனகல் சத்தம் இல்லாமல் தூங்கு, என்ற அலறல் ஒலியற்ற ஒரு அகண்ட திடலில் நீ தூங்கு, சில்லென்ற காற்றாடும் ஓர் ஆலமர நிழலில் அமைதியாய் நீ தூங்கு, உன் நிழலில் நலம் பெற இன்னும் 1000 மனிதர்கள் காத்து கிடக்கிறார்கள், எழுந்து வா, உன் அன்பின் கடலில் 1000 முத்துக்கள் பிறக்கும் இந்த முத்துக்குமாரை போல. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். Thank you so much, sir, for your valuable insights on human values. Your words have truly inspired us and given us